இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் பாலின இடம் என்ற தலைப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த இணையவழி மற்றும் நேரடியாகவும் இங்கு கருத்தரங்கு நடக்கிறது. மாணவர்கள்லாம் இங்க நேரில் இருக்கீங்க. இந்த கருத்தரங்கினுடைய 2வது நாளின் முதல் அமர்வு இனிதே தொடங்குகிறது. இந்த அமர்வை தலைமை தாங்கி நடத்துவது அன்பார்ச்சுனேட்லி நானே தான். அதனால வேற யாரையும் வரவேற்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த அமர்வுல பேச இருப்பவர் ரவிக்குமார் ஐயா அவர்கள். உங்களுக்கு ரவிக்குமார் ஐயா அவர்களை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல எந்த பல்கலைக்கழகமா இருந்தாலும் எந்த கல்லூரிகளா இருந்தாலும் அவருடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என்ற நிலையில் அவர் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாலின இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் நாம சொன்னோம் அப்படிங்கிறது நேற்று நான் சொன்னேன். நானு பெண்ணியம் அப்படிங்கிறதுக்கும் பாலின இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்களுக்கான சுதந்திரம், பெண்களுக்கான சமத்துவங்கிறத மட்டுமே பேசுறதாக நம்ம புரிந்து கொண்டால், பாலின இடம்ங்கிறது எல்லா பால்களுக்குமான எல்லா பாலினங்களுக்குமான இடம் எப்படி எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறத ஒரு கம்பேரிட்டிவ் ஒரு வியூல பாக்குறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற நிலையிலையும், பெண்ணியம் ஒட்டுமொத்தமான சமத்துவத்தை பத்தி மட்டும் பேசுது, தனிப்பட்ட சமத்துவம் அப்படிங்கிறத பத்தி நினைக்காம இருந்தாலும் கூட இந்த பாலின இடம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது நிறைய பெண்கள் இன்னைக்கு பாலின இடத்துல ஒரு சமன்மையான நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு இந்த பாலின இடம் சார்ந்த ஒரு பார்வை பயன்படுங்கிற நோக்கத்துலதான் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது இந்த கருத்தரங்கம் முடியும் போது நாம என்ன நினைச்சோமோ அது நம்மளுடைய பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் போய் சேரணுங்கிறதா நம்மளுடைய பேராசை. அந்த வகையில இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துல தமிழ் சிறுகதைகளில் இன்னைக்கு இருக்கிற நவீன சிறுகதைகளில் பாலின இடம் எப்படியாக இருக்கிறது, அவங்களுடைய ஒரு படைப்பாளர் படைப்பை படைக்கும் போது அவர் படைக்கும் அந்த பாத்திரங்களுக்கு என்ன வகையான இடத்தை, பாலின இடத்தை கொடுத்திருக்கிறார் அந்த படைப்பாளர் அப்படிங்கிற பார்வையில மிக அருமையான ஒரு கருத்துக்களை இங்கு வந்து பதிவு செய்ய இருக்கிறார் நண்பர் ப. ரவிக்குமார் ஐயா அவர்கள். அவரை பத்தி சொல்றேன்னா, அவர் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறவர். நிறைய நூட்களை இந்த புத்தக கண்காட்சியில் கூட அவருடைய நிறைய நூல்கள் வந்து வெளிவந்திருக்கின்றன. 10 நூல்களுக்கு மேல் அவர் எழுதியிருக்கிறார். அது என்னன்னா, அவர் படிக்கிற காலத்துல இருந்தே பல வகையான போட்டிகளில் பங்கு பெற்று தனித்தமிழ் இலக்கிய கட்டுரை போட்டியில 4 முறை இவர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கார். ஐயா, அந்த தங்கப்பதக்கம் ஏதாவது இன்னும் இருந்ததுன்னா ஒண்ணு இங்க எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் செம்மொழி மாநாட்டில் நடந்த கவிதை போட்டியில 1,00,000 ரூபாய் பரிசு. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திரும்புற பக்கமெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம இங்க இருந்து செலவு பண்ணி போய் அந்த அவார்டெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால தயவு செஞ்சு யாரும் அவார்டெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நானு. இது பரவாயில்ல, 1,00,000 ரூபாய் அவார்டு கொடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இவருக்கு கீழே நிறைய பேர் 10 பேருக்கு மேல முனைவர் பட்ட பெற்றிருக்கிறார்கள். 35 பேர் எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இப்போவும் நிறைய பேர், அதாவது 4-5 பேர் முனைவர் பட்ட ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் அதாவது தமிழ்ல மட்டும் இல்லாம கொரியன், ஜப்பான் கவிதைகளை மொழிபெயர்த்து அதை வெளியிட்டு இருக்கிறார். அப்போ இந்த தமிழ ஒரு சூழல்ல இருக்கிற இலக்கியத்தை மட்டும் இல்லாம உலக இலக்கிய வாசிப்பு, அதுல இருக்கிற அனுபவம் அப்படிங்கறதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பரந்துபட்ட ஒரு விரிவான எண்ணத்தை, கருத்தை தரும் அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் இருந்தும் அவருடைய எழுத்துக்கள் இருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவர் நல்ல நண்பர். அதாவது நம்மளுடைய அகடமிக்கா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்திலுமே பங்களிக்குவர். என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டு பேசினதுல கூட நண்பர் கலந்து கொண்டார் என்பதை நான் இப்போது நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஐயா அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருப்பது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை சரியா உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த விஷயத்த சொல்றதுல அவர் சிறப்பான ஒரு பேராசிரியர் என்ற நிலையில் இன்னைக்கு தமிழ் சிறுகதைகள் பாலினிடம் என்ற தலைப்பில் மிக அருமையான கருத்துக்களை தருவார் என்ற எதிர்பார்ப்போடு உங்கள் அனைவருடைய சார்பாகவும் வரவேற்று கருத்தை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. மேடம், தொடங்கலாமா? தொடங்கலாங்க ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு மிகச் சிறப்பான முறையில் தலைமை உரையாற்றிய விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற
ஆய்வாளர்கள், மாணவர்கள், சான்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் சிறுகதைகளில் பாலின இடம் அல்லது இன்னொரு தலைப்பையும் நான் சொன்னேன், பாலின அடையாளம் என்றும் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன். இப்போ நேற்று யாராவது வராமல் இருந்திருந்தால் அதை ஒரு 2 நிமிடத்தில் விஜயலட்சுமி அம்மாவுடைய அந்த சாராம்சத்தை மட்டும், அவர்கள் என்ன உரையாற்றினார்கள் என்கின்ற அந்த சாராம்சத்தை நான் நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் பல ஆய்வாளர்களுக்கு பாலினம் அல்லது பாலின இடம் அல்லது பாலின அடையாளம் என்பதற்கான வேறுபாடு தெரிவதில்லை. இதை மையமிட்டுதான் அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. பால் என்பது செக்ஸ் என்பதை குறிக்கும், ஆனால் பாலினம் என்பது ஜெண்டர் என்பதை குறிக்கும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக வரையறை செய்தார்கள். அதாவது பயாலஜிக்கலாக ஒரு ஆண் என்பவன் வேறு, பெண் என்பவள் வேறு. ஆனால் அந்த ஜெண்டர் என்கின்ற அடையாளத்தை, ஆண்மை பெண்மை என்கின்ற அந்த அடையாளத்தை சமூகம் வழங்குகிறது. சமூகம் மட்டுமல்ல, மொழி, பண்பாடு, வரலாறு என்று அனைத்தும் இதனுள் அடங்கும். ஆண்மை பெண்மை என்கின்ற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு தந்தை வழி சமூகம் என்கின்ற இன்றைய சமூகம் பெண்களை ஒடுக்குகிறது என்பதை நாம் அறிவோம். நேற்று விஜயலட்சுமி அம்மா அவர்கள் பேசிய பொழுது அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு வாக்கியத்தை அதிலிருந்து தொடங்குவது மிகச்சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சிமந்தோ பவருடைய ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் அது. பெண்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் அல்லது கட்டமைக்கப்படுகிறார்கள், கன்ஸ்ட்ரக்டட் என்பதாக அவர் சொன்னார். அது எத்தனை பேருக்கு அதனுடைய ஆழம் விளங்கும் என்பது எனக்கு புரியவில்லை. அது பெண்களுக்கு மட்டும் அது பொருந்தாது. சொல்ல போனால் ஆண்களும் பிறப்பதில்லை, ஆண்களும் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்தில் சிமந்தோபவரை பற்றிய ஒரு மிக முக்கியமான நூல் தமிழில் வந்திருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக அந்த நூலை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை எழுதியது நாகரத்னம் கிருஷ்ணா என்கின்ற ஒரு புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர். சிமந்தோபவரை மிக அழகாக அவர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அவர் எங்கு பிறந்தார், அவருடைய கருத்தாக்கங்கள் என்ன, சார்த்தருக்கும் அவருக்குமான உறவு என்னவாக இருந்தது, தன்னுடைய கொள்கைகளை அவர் எப்படி பிடிவாதமாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் முன்வைத்தார். சொல்ல போனால் சார்த்தருடைய அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்கின்ற அந்த கருத்தாக்கம் கூட, அதை பற்றி பேசுபவர்கள் கூட இன்றைக்கு குறைவு. ஆனால் சிமந்தோபவருடைய அவருடைய பெண்ணியத்தை அவர் எழுதிய அந்த நூல் தான் த செகண்ட் செக்ஸ் என்கின்ற புகழ்பெற்ற ஒரு நூல். ஆனால் அந்த செகண்ட் செக்ஸ், இரண்டாம் நிலை, இரண்டாம் பாலினம் என்று அவர்கள் எழுதியதை இன்றைய நம்முடைய சமூகம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆண் என்பவன் முதல் நிலை என்பதாகவும், பெண் என்பவள் அவளுக்கு இரண்டாம் நிலை என்பதாகவும், டிரான்ஸ்ஜெண்டர் என்கின்ற மற்ற பாலினத்தை நாம் மூன்றாம் பாலினம் என்று ஒரு ரேங்கிங் அடிப்படையில் அழைப்பது என்பது ஒரு தவறான அணுகுமுறை என்ற நோக்கத்தில்தான் விஜயலட்சுமி அவர்கள் இந்த தலைப்பை, இந்த கருத்தரங்கத்தை வடிவமைத்திருக்கின்றார் என்று நான் நம்புகின்றேன். அதை அவர் மிகச் சரியாக குறிப்பிட்டும் இருக்கின்றார். அவருடைய நோக்கம், என்னுடைய புரிதலில் சொல்வதாக இருந்தால், தமிழ் இலக்கியம் முழுவதையும் ஆராய்ந்து அந்தந்த காலகட்டத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது, அதை நாம் எவ்வாறு வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர் இந்த கருத்தரங்கத்தை வடிவமைத்திருக்கின்றார். அப்படித்தான் அவரும் பேசினார். வள்ளுவரை பற்றி அவர் பேசியதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துதான். ஒரு மார்க்சியவாதி என்கின்ற முறையில் வள்ளுவரை அந்த வரலாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் நான் முன்வைத்தேன். எனக்கு
விஜயலட்சுமி கிட்ட பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை நான் இந்த இடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். தன்னுடைய மனதிற்கு பட்டதை அது எதிரில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது தான் ஆராய எடுத்துக்கொண்ட அந்த ஆளுமை யாராக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஆய்வு நெறிமுறையோடு துணிச்சலாக தன்னுடைய கருத்தை வைப்பார். அந்த கருத்து அதில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவருக்கே கூட கருத்து வேறுபாடு பின்னால் வரலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் மிகச்சரியான ஒரு கருத்தை அவர் வைப்பார். அந்த அடிப்படையில் அவருடைய கருத்தையும் அவர் சொன்ன பிறகு நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இப்பொழுது நேரடியாக இந்த பாலின அடையாளம் என்ற அந்த சொல்லுக்கு நான் வருகின்றேன். மாணவர்கள் அத்தனை பேரும் இருப்பீங்க. இது பாலின அடையாளம் அப்படின்றது இங்கிலீஷ்ல ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்வாங்க. அந்த ஐடென்டிட்டி அப்படின்றது என்னவென்றால், ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ அந்த பாலினம், வெதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர், தன்னை என்னவாக உணர்கிறது, இதுதான் பாலின அடையாளம். அந்த ஐடென்டிட்டியை, தன்னுடைய அடையாளத்தை என்னவாக அவர்கள் உணர்கிறார்கள், இதுதான் இந்த சொல் கட்டமைக்கின்ற ஒரு பொருள் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொண்டாக வேண்டும். என்னவா அவங்க உணர்றாங்க அப்படின்னா, பல்வேறு கதைகளில் அவர்கள் தங்களை என்னவாக உணர்ந்தார்கள் என்பது தமிழ் சிறுகதைகளில் வெளிப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நான் இன்னொன்றையும் நான் சொல்லுகின்றேன். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் ஆனாலும் சரி, மூன்றாம் பாலினம், இது ஒரு வசதிக்காக சொல்வது, யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களை உணர்வது அப்படின்றது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சொல்ல போனால் உலகம் முழுவதும் ஒரே பண்பாடு என்பது பின்பற்றப்படுவதில்லை. அதே போல ஒவ்வொரு பெண்ணும் தன்னை ஒரே மாதிரியாக அந்த மாதிரி இருந்தா வாழ்க்கை ரொம்ப சுலபமாகவோ அல்லது இன்னும் கடினமாகவோ மாறிவிடும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எவ்வாறு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள், அது இலக்கியம் அவர்களை எவ்வாறு அடையாளப்படுத்தியது என்பது மிக மிக முக்கியம். அதை ஆராய்வது என்பது இன்றைய ஆய்வாளர்களுக்கு மிக மிக முக்கியம். இந்த தலைப்பில் இருக்கின்ற ஒரே ஒரு சிரமத்தையும் நான் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய உரைக்கு செல்லுகின்றேன். இது ஒரு முன்னோட்டம் தான், ஒரு முன்னுரை என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தலைப்பு தமிழ் சிறுகதை என்று சொல்லும் பொழுது ஏராளமான கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். அது மாதவையா தொடங்கி மாதவையா, பாரதியார், அதுக்கப்புறமா கல்கி, இந்துமதி, வாசந்தி, சிவசங்கரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதற்கு பிறகு அம்பை, பெண் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல ஆண் எழுத்தாளர்களையும், சுஜாதா ஆகட்டும் அல்லது லாசா ராமமிர்தம், அசோகமித்ரன் என்று ஏராளமான எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த 45 நிமிடங்களுக்குள் அத்தனை சிறுகதைகளையும் அந்த பெயர்களை கூட சொல்வது என்பது சாத்தியமில்லை. ஆனால் மிக முக்கியமான கதைகளை இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு எடுத்துக்கொண்டு அந்த கதைகளில் உள்ள கதை மாந்தர்கள் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய உரையாடல்கள் என்னவாக இருக்கின்றது, அல்லது அவர்களுடைய மன உணர்வுகள், மன ஓட்டங்கள், அவர்கள் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகின்ற முறை என்னவாக இருக்கின்றது என்பதை மட்டும், அதிலும் குறிப்பாக நான் பல மேடைகளில் சொன்ன சில சிறுகதைகளை நினைவூட்டுவதாக, ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த ஆடியன்ஸ் யார் அப்படின்றது தெரியாது. அவர்கள் புதிதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் நான் ரொம்ப முக்கியமாக அவர்கள் வாசிக்க வேண்டும் என்பதாக நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் பல கதைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுஜாதாவுடைய தனிமை கொண்டு என்கின்ற ஒரு கதை, இந்துமதியுடைய நாளை என்பது இன்னொரு நாளே, இதெல்லாம் நான் எந்த மேடையிலும் நான் பேசியதில்லை. அதே போல ஆசு என்ற எழுத்தாளர் எழுதிய நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற அகநங்கை என்கின்ற மூன்றாம் பாலினத்தவர். நான் இந்த மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது
இன்றைக்கு அது சமூக வெளியில் புழங்குகின்ற வார்த்தை என்ற அர்த்தத்தில் சொல்வதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அது வந்து தேர்ட் ரேங்க் அப்படின்ற அர்த்தத்துல இல்லை. ஏன்னா விஜயலட்சுமியுடைய எழுத்துக்களை வாசித்து விட்ட பிறகு அந்த கருத்து உங்களுக்கு நீங்கிவிடும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க ரேங்க் அப்படின்ற அடிப்படையில தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அது தவறு என்பதுதான் விஜயலட்சுமியுடைய ஆர்குமெண்ட். நான் அந்த அர்த்தத்துல நான் சொல்லவில்லை. நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அதே போல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கதை இந்தியா கேட் என்கின்ற ஒரு கதை. அது காவேரி அப்படின்றவங்க எழுதினாங்க. ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணும் வாசிக்க வேண்டிய ஒரு கதை. அதே போல அறிவுஜீவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உஷா சுப்பிரமணியனுடைய கதை, பாமாவுடைய பொண்ணுத்தாயி, இன்னும் நிறைய நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். வழி என்கின்ற ஒரு கதை அனுராதா என்பவர் எழுதிய ஒரு தொன்ம கதை. இப்படி இத்தனை கதைகளையும் சொல்வது சாத்தியமான்னு தெரியல. நான் முடிந்த அளவுக்கு அதை சொல்லும் பொழுது அந்த பாலின இடம் அல்லது பாலின அடையாளம் என்பது நமக்கு புரியும் என்பதாக நான் நினைக்கின்றேன். நான் இந்த கதைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இது வந்து ஒவ்வொரு வர்க்கத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கதையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதனாலதான் சொல்றேன், அது பெண்ணியமாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணிய அடையாளம் என்பதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் ஒரே வகையான உணர்வுகளை அடைவதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்நிலைக்கு ஏற்ப, அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் பெண்ணியம் குறித்த புரிதல்கள் என்பது வேறுபடும். இது உலகம் முழுக்க இருக்கு. சான்றாக ஒரு பிரெஞ்சு நாட்டில் பிறந்த ஒரு பெண் தன்னை ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த, அதுவும் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக அடையாளம் காண்பது இல்லை. அது சாத்தியமும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். நான் அதனாலதான் நான் டிஃபரண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டேன். இதுல புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படின்றதுனால ஆரம்பிக்கிறேன். தனிமை கொண்டு அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான கதை. அதான் சுஜாதா எழுதுறாரு. நான் கையில குறிப்பில்லாம நான் நினைவிலேருந்தே நான் பேசுறேன். அப்படியே சுஜாதா எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய கதைகள்ல அது ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா ஆரம்பிக்கும் அந்த கதை. இந்த கதையை படிப்பவர்கள் தயவு செய்து ரயிலில் பயணம் செய்து கொண்டோ அல்லது பேருந்தில் பயணம் செய்து கொண்டோ படிக்காதீர்கள். வீட்டுல இருந்தீங்க அப்படின்னாக்கா ரேடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, எந்த சத்தமும் வேணாம் அப்படின்லாம் ஒரு பூடகமாக ஆரம்பித்து ஒரு அண்ணன் தன் தங்கையை பற்றி, அதுவும் அந்த தங்கையுடைய டைரி குறிப்பை மட்டும் முன்வைத்து கொண்டு எழுதுவதாக அந்த கதை அமையும். அப்போ அவளுடைய டைரி குறிப்பின் மூலமாகவே அந்த கதை நகரும். அந்த பெண்ணுடைய டைரி குறிப்பு அதை பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் நமக்கு. அந்த காலத்தில் 17 வயது ஒரு பெண், அவள் தன்னுடைய அண்ணனை பத்தி என்னென்னலாம் எழுதுறா. அது பொதுவா அதுவும் அந்த காலகட்டத்தில் 60-70களில் ஒரு நடுத்தர வர்க்கத்து ஒரு பெண் இப்படியெல்லாம் எழுதுவாளா, இப்படியெல்லாம் சிந்திப்பாளா அப்படின்றது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவள் தன்னுடைய அண்ணனின் மீது இருக்கின்ற அன்பை அல்லது காதலை நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம், அதை எல்லாத்தையும் எழுதுவான். ஆனா அவங்க அண்ணனுக்கு அவன் ஒரு பண்பாட்டுக்குள்ள கட்டுப்பட்டு இருப்பான். அதனால அவனுக்கு அவங்க 2 பேருக்குமே அம்மா அப்பா யாரும் இருக்க மாட்டாங்க. அவனுடைய வேலையிலேயே இருப்பான். ஆனா இவளுக்கு அவங்க அண்ணன் மேல அவ்வளோ ஒரு அன்பு பாசம். அண்ணனோடவே இருக்கக்கூடாதா, அண்ணன் தன்னை வருட மாட்டானா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆழமான அன்பை செலுத்த மாட்டானா அப்படின்லாம் ஏங்குவான். இந்த நேரத்தில் தான் அவளுக்கு கிருஷ்ணன் என்பவனுடன் தொடர்பு, அந்த அண்ணனுடைய நண்பன் ஒரு தொடர்பு ஏற்படும். தன்னுடைய அண்ணனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே அவள் கிருஷ்ணனுடன் நெருங்கி பழகுவாள். இதே சமயத்துல நான் ஒண்ணு சொல்றேன், இந்த கதை ஒரு ஆண் கண்ணோட்டத்தில் ஒரு ஆண் எழுத்தாளரால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இது என்னதான் இருந்தாலும் இது சுஜாதா என்கின்ற ஒரு ஆண் எழுத்தாளருடைய கதை என்பதை நாம மறந்துடக்கூடாது. இந்த கதையில என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அண்ணன் கிருஷ்ணனிடம் அவளை ஒப்படைத்து விட்டு சென்று விடுவான். இவளுக்கு
இந்த கதையுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா தனிமை என்பதுதான். தலைப்பே தனிமை கொண்டு. இவள் தன்னுடைய தனிமையை போக்குவதற்கு வேறு வழியே தெரியவில்லை. கிருஷ்ணனுடன் நெருங்கி பழக ஆரம்பிப்பா. ஆனா அவன் அந்த கிருஷ்ணன் என்கின்ற அந்த ஆண் கதாபாத்திரம் ஆண் என்ற ஒரே காரணத்துக்காகவே அவளை எப்படி பயன்படுத்துகின்றான். ஒரு கட்டத்துல தொடலாமா அப்படின்னு கேட்பான். அவளுக்கு அது பிடித்திருக்கும் ரொம்ப. அது அறிந்து மரியாத வயது 17 வயது. அதுவும் அதனாலதான் நான் வரலாற்று பின்புலத்துடன் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை. இன்றைக்கு நாம ஒரு 60 வருடம் கடந்து விட்டோம். இன்றைக்கு அந்த இப்பொழுது இருக்கின்ற பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றவர்கள் என்று நான் நம்புகின்றேன். அவ கிருஷ்ணனிடம் தன்னை இழக்கின்றாள். அப்பா ரொம்ப மறைமுகமாக சொல்ல வருவார் சுஜாதா. அவருடைய வயிற்றுல ஹவு கேன் ஐ சே, அது இங்கிலீஷ்ல எழுதுறா டைரியில, தட் ஐ லாஸ்ட் மை மிஸ்டு மை பீரியட் அப்படின்றது. பி மட்டும் தான் இருக்கும், பீரியட் என்ற வார்த்தை கூட இருக்காது. அது நம்ம யூகம் தான். அதை எப்படி நான் சொல்வேன், அண்ணன் வந்து கோவப்படுவானா அப்படின்லாம் சொல்வேன். ஆனா அவன் கண்டுபிடித்து விடுவான். ஒரு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போவான். அந்த டாக்டர் வந்து சிகிச்சை செய்ய முற்படுவதற்கு முன்பாக ஒரு 2 நாளில் அவள் இறந்து விடுவாள். அந்த அண்ணன் வந்து நிறைய சிகரெட் நான் பிடிச்சது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சுஜாதாவுடைய பார்வை இது அப்படின்னு சொல்லலாம். அது மிக அழகான கதையாக, அது படிப்பதற்கு சுவாரஸ்யமான கதையாக இருந்தாலும் கூட, ஒரு பெண்ணை ஒரு ஆண், அந்த கிருஷ்ணன் அதுக்கப்புறம் வரவே மாட்டான். அவனிடமிருந்து கடிதமும் வராது. ஒரு ஆண் எவ்வாறு பயன்படுத்துகின்றான் என்பதை சொல்லுகின்ற ஒரு கதை. இதுக்கு நேர்மாறான ஒரு கதையை நான் சொல்றேன். இது நேர்மாறான ஒரு கதை. அதை நான் என்னுடைய முன்னுரையில குறிப்பிடல, அதுவும் நினைவுலேருந்தே சொல்றேன். அது வந்து திலகவதி எழுதிய ஒரு கதை, வதம் என்கின்ற ஒரு கதை. அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான கதை. அந்த கதைக்குள்ளவே பெண்களே எவ்வளவு வித்தியாசமான பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுல ஆண் சமூகம் எப்படி இருக்கின்றது, அது எப்படி ஒரு ஆண் என்ற காரணத்தாலேயே தன்னை ஒரு முதலாம் இடத்தில் தன்னை கருதி கொள்கின்றது என்பதையும், ஒரு பெண் என்ற காரணத்தினாலேயே பெண்ணை எப்படி 2ஆம் இடத்தில் கருதுகிறது என்பதற்கும் அந்த கதையும் ஒரு உதாரணம். அவசியமா நீங்க எல்லாருமே கேட்கணும் இது. அதுவும் பெண்கள், குறிப்பாக கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற பெண்கள். ஒரு அலுவலகத்தில் நடக்கின்ற கதை. நான் ஒரே ஒரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இதுல இந்த கதையை சொல்லும் பொழுது நீங்க வெறும் கதை சுருக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஒரு கதையோ அல்லது நாவலோ அது அடிப்படையில் உணர்வும் அனுபவமும் வாழ்க்கை குறித்த அனுபவமும் சார்ந்தது. யூ ஹாவ் டு ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். யாரா இருந்தாலும் அதை படித்து பார்க்காமல் அதை உணர முடியாது. இதுவும் நான் ஏன் இந்த கதையை எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா, சுஜாதாவை போலவே இதுவும் ஒரு டைரி குறிப்பின் மூலமாக 2/9/99 1999 எழுதப்பட்ட டைரி. அது ஒரு 2 மாத டைரி. அந்த டைரியின் மூலமாக, நாட்குறிப்பின் மூலமாக எழுதப்படுகின்ற ஒரு கதை அது. அதுல ஒரு அலுவலகத்திற்கு செல்லும் ஒரு பெண், அது கோமதி என்ற ஒரு கதாபாத்திரம். அவ டைரி குறிப்புல என்னென்னலாம் எழுதுறான். அந்த டைரி குறிப்பின் மூலமாகவே அந்த கோமதி அப்படின்ற ஒரு பெண்ணின் கதாபாத்திரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனா அவள் தன்னை பற்றி முதலில் எழுதுவதில்லை. அதுல லலிதான்ற இன்னொரு பெண், அவ ரொம்ப பயந்த சுபாவம் உடையவள். என்ன நடக்கும் அந்த கதையில அப்படின்னா, அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற ஒரு மேனேஜருக்கு இவ மேல ஒரு கண்ணு, லலிதா மேல மட்டும் இல்ல, எல்லா பெண்கள் மேலையும். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வேண்டுமென்றே வதந்திகளை பரப்புவான். இந்த வதந்திகளை பரப்பும் பொழுது அதை 2 பெண்களும் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த கதை. இதுவும் கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கதை தான். வதந்தி என்ன பரப்புவான் அப்படின்னா, லலிதா என்பவள் ஏதோ ஒரு கன்னியாகுமரி வரைக்கும் வேற ஒருத்தனோட போய்விட்டு வந்ததாக பியூன் கிட்ட, அதுக்கப்புறமா அந்த காஃபி கொடுத்துட்டு வர பியூனு, அதுக்கப்புறம் கிளர்க்கு,
மேனேஜர்னா இவன் தான், எல்லார்கிட்டையும் பரப்பி விடுவான். இதை கேள்விப்படுகின்ற அந்த லலிதா ரொம்ப சோகமா இருப்பா. இதை கோமதி கிட்டையும் சொல்வா. கோமதி சொல்வா, ஆனா இதை அப்புறமா பார்த்துக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதற்குள்ளாக அவசரமாக லலிதா தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்வாள். வேலையை ராஜினாமா செய்தால் பரவாயில்லை, அது கூட பரவாயில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு வழி அனுப்பு விழா நடத்தப்படும். அந்த வழி அனுப்பு விழாவில் பேசுபவன் அந்த மேனேஜரா இருப்பான். அதை அவள் ஏற்றுக்கொள்வாள் லலிதா. அப்போ இவளுக்கு கோபம் வரும், கோமதிக்கு கோபம் வரும். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி யூஸ்லெஸ் பெண்களடி என்கின்ற பாரதியுடைய வரியை கொஞ்சம் மாற்றி இவள் தன்னுடைய டைரி குறிப்புல எழுதுவா. லலிதா அந்த மாதிரி தான் அந்த வேலையை விட்டு நீங்குவா. ஆனா அந்த கதை அத்துடன் முடிவடைவதில்லை. அதற்கு பிறகு கோமதி என்ற கதாபாத்திரம் என்னவெல்லாம் செய்கிறது, தன்னுடைய அவளுடைய வாழ்க்கையை, அவளுடைய உணர்வுகளை அவளாகவே தீர்மானித்துக் கொள்கின்றாள், அவளாகவே வடிவமைத்துக் கொள்ளுகின்றாள். அவள் இஷ்டப்பட்ட நேரத்தில் அவள் சலூனுக்கு செல்லுகின்றாள், பாப் வெட்டி கொள்ளுகின்றாள். ஒட்டகத்தை கட்டிக்கோ அப்படின்ற பாட்டு வந்தது அப்படின்னாக்கா, என்னால ஒட்டகத்தெல்லாம் கட்டிக்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு அந்த ரேடியோவை நிறுத்துறா. மயக்காவஸ்கியை படிக்கிறா, ஓஷோவை படிக்கிறா. இதெல்லாம் அந்த டைரி மூலமாகவே வரும். அவங்க அம்மா கடிதம் எழுதுறா. ராமர் கொஞ்சம் பரவாயில்ல ராமன், ரொம்ப நன்றி, அவர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறார். இதுல டிஸ்டர்பன்ஸும் ஆகுது, பரவாயில்ல. அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதமும் எழுதுறா. அவங்க அம்மா திருமணத்தை, இதுதான் முக்கியம், நான் அது இன்னொரு கதையிலையும் நான் சொல்ல வரப்போறேன். திருமணத்தின் மூலமாக பெண்கள் எவ்வாறு எந்த இடத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள், அது எப்படி அவர்களுக்கான உரிமையை இந்த சமூகம் வழங்கி இருக்கின்றதா, அல்லது அந்த உரிமையை எந்த பெண்கள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள், அது இன்னொரு கதையில நான் சொல்ல போறேன். இப்படி பல்வேறு கதைகள் உண்டு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கோமதி ஒரு தனித்துவம் மிக்க ஒரு பெண்ணாக இருக்கிறார். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கோமதிக்கும் அதே பிரச்சனை வருது. அதே மேனேஜர் அவளை பத்தி ஒரு வதந்திய பரப்புறான். அப்ப என்ன பண்றா அப்படின்னா, கோமதி நேரா அந்த மேனேஜர் கிட்டே போயிடுறான். நீங்க பாத்தீங்களா நான் யார் கூட போனேன் அப்படின்றத நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ட்டு நேரடியாக கேட்கும் பொழுது அவன் ஆடி போயிடுறான். இதுக்கு மேல நீங்க வதந்திய பரப்புனீங்கன்னாக்கா நான் இங்கேயே தர்ணா பண்ணுவேன், போராட்டம் பண்ணுவேன், எம்டி கிட்ட உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னோடனே அவன் கொஞ்சம் பின்வாங்கி, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் போல நடிக்கிறான். அப்ப அவ சொல்றா, நான் மற்ற பெண்களை போல அல்ல, நான் நினைச்சாக்கா இங்கிருந்து உங்களை என்னால் இடமாற்றம் செய்ய முடியும். ஒரு ஆண் என்கின்ற அந்த அகம்பாவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்னிடம் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் அப்ப என்ன சொல்றான், நீ இந்த டீ கடையிலலாம் நீ குடிக்காத கோமதி, அது கௌரவமா இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறான். அப்பவும் அவன் சொல்றான், நான் எந்த இடத்துல டீ குடிக்கணும், எந்த இடத்துல காஃபி குடிக்கணும், எங்க தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டியவன் நானு, அதுல நீங்க தலையிட வேண்டாம். அப்ப அவன் கடைசியா ஒரு கேள்வி சொல்றான், அவன் இங்க நடந்ததை வெளியில சொல்லாத அப்படின்றான். அவ அதே போல வெளியில வர, மற்ற பெண்கள்லாம் கேட்கறாங்க, நல்லா டோஸ் விட்டியான்னு கேட்கறாங்க. ஆனால் அவள் நாகரிகமாக இல்ல இது ஆபீஸ் மேட்டர் இது அப்படின்னு சொல்வதுடன் ஒரு பாரதியுடைய ஒரு வரியுடன் அந்த கதை நிறைவு பெறுகிறது. இதை எதற்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, பெண்ணுக்கான ஒரு தன்னம்பிக்கையை அவள் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்துடன் திலகவதியின் கதை எழுதப்பட்டது. ஒரு ஆண் எழுதுவதற்கும், சிறுகதையை எழுதுவதற்கும், பெண் எழுதுவதற்கும் கூட ஆனா அவங்க எந்த சிந்தனையில இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து, ஒரு பெண்ணுக்குள்ளும் கூட ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கலாம், ஒரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்ணிய நிலைப்பாடு, பெண்ணிய சிந்தனை அப்படின்றதும் இருக்கலாம். ஆனாலும் நான் படித்த வரைக்கும், நான் பல கதைகளை படித்திருக்கின்றேன். படித்த வரைக்கும் ஆண் எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் ஒரு தரப்பிலும் ஒரு நிலைப்பாட்டிலும், பெண் எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் அது வேறு ஒரு நிலைப்பாட்டிலும். அதுக்காக நான் எல்லா பெண் எழுத்தாளர்களையும் நான் சொல்ல வரல, குறிப்பிடத்தக்க கதைகளை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். இதுல எப்பொழுதுமே நான் உரையாடும் பொழுது
இந்த மாதிரி கதைகள், முக்கியமான கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது நான் எப்பொழுதுமே மறந்து விடுகின்ற ஒன்று அந்த மூன்றாம் பாலினம் என்கின்ற அந்த டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி நான் அது மறந்துவிட்ட ஒரு பகுதி. அது லிவிங் ஸ்மைல் வித்யாலேருந்து எல்லாரும் எழுதியிருக்காங்க. ஆனா லிவிங் ஸ்மைல் வித்யாவுடைய புத்தகம் தற்சமயம் என்னிடம் இல்லை. ஆனால் ஆசு என்பவர் என்ற எழுத்தாளர் அவரை தமிழ் சமூகம் அல்லது தமிழ் இலக்கிய உலகம் அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. இதுதான் உண்மை. ஏன்னா அவர் எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர் இல்லை, தனியாக எழுதி கொண்டிருக்கின்றார். அவருடைய நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. அதுல ஒரு பெரிய கதை ஒண்ணு இருக்கு. அந்த கதையுடைய பெயர் அகநங்கை என்பது. ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்ல நான் அது படிக்கும்பொழுது நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன் அப்படின்னா, ஏன்னா நான் அந்த மாதிரி கதையை அதற்கு முன்னால் படித்ததில்லை ஒன்று. இரண்டாவது, அவங்களுடைய உலகம், உணர்வு என்பது எப்படி இருக்கும் என்பது எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் இவருக்கு முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் தான் ஒரு மூன்றாம் பாலினம். நான் மீண்டும் மீண்டும் அது ஒரு வசதிக்காக சொல்றேன். அந்த மூன்றாம் பாலினத்தவருடைய திருநங்கையுடைய ஒரு உணர்வு எப்படி இருக்கும் என்பதை முதலாக மாடர்ன் லிட்ரேச்சர்ல கோமதி என்கின்ற ஒரு கதையின் மூலமாக, கோமதி என்ற கதையை அவர் எழுதியது 1960ஆம் ஆண்டு, 60கள்ல, 61 62 கூட இருக்கலாம். எனக்கு தெரிந்து இந்திய சிறுகதைகள்ல ஒரு திருநங்கையுடைய மன உணர்வுகளை அவ்வளவு அற்புதமாக எழுதிய இன்னொரு எழுத்தாளர் இருக்க முடியாது. நீங்க அது படித்து பாருங்கள். கையில என்கிட்ட புத்தகம் இல்லை. எப்படி ஒரு திருநங்கை ஒருத்தரை காதலிக்கிறாரு, ஆனா அவன் ஒரு பணக்காரனாக இருப்பதால் எப்படி அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமலேயே இருக்கின்றான், எப்படி இந்த திருநங்கை யாருக்கும் தெரியாம அந்த அறைக்குள்ள அழுது புலம்புகிறாள் என்பதாக. அது கதை எப்படி இருந்தாலும், எப்படி எழுதப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு நீங்க ஒப்புக்கொள்வீர்களோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். முதலான ஒரு பதிவு தமிழ் சிறுகதையில ஒரு திருநங்கையை பற்றிய ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா 60கள்ல நமக்கு முதல்ல பெண்ணியம் பற்றிய உணர்வுகளும் இல்லை, பெண்ணியம் பற்றிய வரலாற்று புரிதலும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பற்றிய புரிதல் கூட நமக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்திருக்கின்ற சூழலில் எப்படி கீரா என்கின்ற ஒரு இலக்கிய மேதை அன்றைக்கே அப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதினார் என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இங்க ஆசுவுடைய கதைக்கு வருவோம். அது நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற ஒரு கதையில மலர் அமுதா அப்படின்ற ஒருத்தன், அவன் பிறப்பால் ஒரு ஆண். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு 12-13 வயது வரும்பொழுது அவன் தன்னை ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக உணர்கின்றான். தன்னை அவ்வாறுதான் அடையாளம் காண்கின்றான். ஆனா அவனுடைய அம்மாவும் அவனை புரிந்து கொள்ளவில்லை, அவனுடைய அக்காவும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வீட்டுக்கே வரமாட்டாரு. தன்னுடைய சகோதரியுடைய பாவாடை அல்லது தாவணி இதெல்லாம் ரகசியமாக போட்டு அதில் ஒரு சுகத்தை அனுபவிக்கின்றான். ஒரு கட்டத்தில் அவன் வீட்டை விட்டு வெளியேற நேர்கிறது. அப்பொழுது சென்னைக்கு வருகின்றான். சென்னையில ஒரு சைதாப்பேட்டை பகுதியில அவர்களுக்கென்று ஒரு குழு இருக்கின்றது. அங்க போய் வேற வழி இல்லாம அவன் சேர்றான். அங்க ஒரு வயதான மூதாட்டி, இவங்க எல்லாரையுமே ஒரு காட்ஃபாதர் மாதிரி, மறுபடியும் காட்ஃபாதர்னு வருது, ஐ டோன்ட் நோ த வேர்ட், என்ன வார்த்தை போடணும் அப்படின்னு தெரியல. அவங்க தான் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு தாய் போல இருக்கிறாங்க. தாய் போல இருக்கிறதுனால அவனை ஏற்றுக்கொண்டு இவங்களுக்கு தொழில என்ன அப்படின்னா கைத்தட்டி சம்பாதிக்கிற தொழில். ஆனா அவன் மலர் அமுதன் அப்படின்றவன் அதை மறுக்கிறான். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கின்றது, எனக்கென்று ஒரு சுய அடையாளம் இருக்கின்றது, அதனால நான் தனியா வேலை செஞ்சுதான் பிழைப்பேன் அப்படின்ட்டு அவன் பூச்சுரம் தொடுக்கின்ற ஒரு வேலை அவனுக்கு. அப்போ அவன் பெண்ணாக மாறிவிட்ட காரணத்தால், அவன் திருநங்கை இல்லைங்களா, பெண்ணாக மாறிவிட்ட காரணத்தால் அவன் பூச்சரம் தொடுத்து வாழ்வதாக கதை. ஆனா அந்த கதை அது இல்லை. முக்கியமானது என்ன அப்படின்னா, அவன் கதையே அப்படிதான் தொடங்குது. தஸ்தாவஸ்கியுடைய ஒரு வரியோட தொடங்குது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு அழகான ஆணை பார்த்து
அந்த தஸ்தாவஸ்கியுடைய வரி இதுதான். நான் அவளை மட்டுமே குறிப்பிடுகின்றேன். நான் ஏற்கனவே அவளை எனக்கு உரியவளாக கருதி கொண்டிருந்தேன் என்பதுதான் முக்கியமானது என்ற வரியோட அந்த கதை தொடங்கும். இந்த கதை ரொம்ப அழகான ஒரு திருநங்கையுடைய காதல் உணர்வுகளை சொல்லுகின்ற ஒரு கதை. அந்த திருநங்கை ஒரே ஒரு முறை ஒரு மழை நாள்ல ஒரு டிக்கெட் கவுண்டர்ல ஒருத்தனை பாக்குறா. இந்த மலர் அமுதா அப்படின்றவ இவதான் பாக்குறா. பார்த்த கணத்திலிருந்து அவன் மீது ஒரு காதல். ஒரு திருநங்கையுடைய காதலை பற்றி இந்த சமூகம் நினைத்து பார்த்ததா, அடையாளம் கண்டதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு தெரியல. நமக்கு காதல் அப்படின்னோடனே உடனே ஒரு ஆண் பெண் இது மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது. அதுவும் ஒரு ஸ்டீரியோ டைப்பா மட்டும்தான் நாம எதையுமே புரிந்து கொள்கின்றோம். இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கமே அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்க வேண்டும் என்பதுதான். ஸ்டீரியோ டைப்பான சிந்தனையை, ஸ்டீரியோ டைப்பான வாழ்க்கையை அல்லது இலக்கியத்தை, ஸ்டீரியோ டைப்பான ஆய்வுகளை எல்லாம் உடைக்க வேண்டும் என்பதாக நான் புரிந்து கொள்கின்றேன். இதுல மனசுக்குள்ளவே எவ்வளோ பேசணும்னு இருக்கு, ஆனா பேச முடியாது. அந்த இரவு அந்த தாய்கிட்ட அழுவா இந்த திருநங்கை. என்னால எதுவும் சொல்ல முடியல, அவன்கிட்ட பழக முடியல அப்படின்னு. மறுநாள் போகும் பொழுது அவன் தன்னுடைய மனைவியுடன் பூக்களை வாங்குவதாக அந்த கதை இருக்கும். இவளுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியாது. என் மனைவிக்கு இத்தனை முழம் பூ கொடு, நீங்க நல்லா இருக்கியா அப்படின்னு மட்டும் கேட்பான். அந்த காதல் அப்படியே அவள் மனதுக்குள் பொசுங்கி போகும். அழக்கூட முடியாது அவளால. அந்த நேரத்துல அவளுடைய காலை பிடித்து கொண்டு ஒரு குழந்தை அம்மா அம்மா அப்படின்னு கதறும். அந்த குழந்தையை அந்த திருநங்கை தூக்கி வைத்துக் கொள்வதாக அந்த கதை முடியும். அப்போ தமிழ்ல அவர்களுக்கான இடம், அவர்களுக்கான அடையாளம் என்னவாக இருந்தது என்பதை தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த கதையை சொன்னேன். இதுல நடுத்தர வர்க்க பெண்களுக்காகவே இது என்னுடைய மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த கதை எனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் இப்ப சொல்ல போற கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. பெண்ணியத்துக்கு ஏற்ற கதை. பெண்ணியம் அப்படின்னா உலக பெண்ணியம் இல்ல இந்திய பெண்ணியம் இல்ல, ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணியத்திற்கு ஏற்ற கதை. திருமணம் செய்து கொள்ள போகின்ற பெண்கள் எல்லாம் அவர்களுடைய இடத்தை, அவர்களை எவ்வாறு அடையாளம் காண வேண்டும் என்பதற்கான கதை. இதையும் நான் அறிவுஜீவிகள் காதலிக்கிறார்கள் என்ற அந்த 2 கதையும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அது இந்தியா கேட் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற காவேரியுடைய கதை. அது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கதைன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்ல வந்த கதையிலேயே ரொம்ப முக்கியமாக யதார்த்தமாக, அது உங்களுக்கு அதனுடைய கருத்தாக்கத்தோடு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட மிக முக்கியமான கதையாக நான் கருதுகின்றேன். பெரிய நீண்ட கதை வேற, நான் எப்படி சுருக்கமா சொல்லணும் அப்படின்றது தெரியல. ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் பண்றாங்க. அவ பேர் பத்மினி, சென்னையில. அவ ஒரு வங்கியில பணிபுரிகின்ற ஒரு பெண். ஸ்டேட் பேங்க்ல தேர்வுலாம் எழுதிட்டு வங்கியில் பணிபுரிகின்ற ஒரு பிராமண பெண். ஆனா அவங்க அப்பா அவளுக்கு ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையன் பேரு பலராமன் அப்படின்றவ. அந்த குடும்பம் மொத்தமா வருது, பெண்ணை பாக்குறாங்க. அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது முக்கியம் இல்லை. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க அப்பா தீர்மானம் செய்து விடுகின்றார். அப்போ பேரம் நடக்குது. அது கல்யாணம் அப்படின்றது ஒரு வியாபாரம் அப்படின்றது நமக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரியும். இதெல்லாம் அவன் மனசுல நினைக்கிறா. பேரம் நினைக்கும் பொழுதே அவன் நினைக்கிறா, நான் ஒரு வங்கியில பணிபுரிகின்ற ஒரு பெண். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இத்தனை நகை நட்டு பாத்திரம், அதுக்கப்புறம் பணம், இதெல்லாம் இதுக்கு அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்றத தன் தங்கையின் மூலமாக அனுப்புகின்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் எதுக்குமே பேசுவதே இல்லை. எல்லாமே அவங்க அண்ணனுடைய முடிவு தான், அவங்க அண்ணன் அண்ணியுடைய முடிவு தான். பிரச்சனை எங்க வரும் அப்படின்றத பாருங்க. அந்த ஒரு கதையே போதும், பெண்ணுடைய அடையாளத்தையோ அல்லது பெண்ணுடைய இடத்தையோ நாம் தீவிரமாக பெண்ணியத்தை பற்றி சிந்திக்க இந்த ஒரு கதை போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன, அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும். டெல்லியில மாற்றலாகி அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது. இப்போ இது மிகச்சரியான ஜோடி பொருத்தம்னு எல்லாருமே தீர்மானிக்கிறாங்க. அப்ப அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், எல்லாத்தையும் சொல்ல முடியல. என்ன நினைக்கிறா அப்படின்னா,
அவன் டெல்லியில ஒர்க் பண்றான், அப்ப நாம தமிழ்நாட்டில் வேலை செய்தால் அது எப்படி மிகச்சிறந்த ஜோடி பொருத்தமா அமையும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி பார்க்குறான். ப்ரொமோஷன் வாங்க வேண்டாம்னு சொல்லி பாருங்க, ஒரே இடத்துலயே நாங்க 2 பேரும் இருக்கிறோம் அப்படின்னு. இதை சொல்வதுதான் தாமதம். அவங்க வீட்டுல தாட் புக்னு குதிப்பாங்க. எப்படி எங்க பலராமன்னு நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், வேணா உங்க பெண்ணுக்கு வேற யாரையாவது பாருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா இதையும் சொல்லி பொண்ணு கிட்ட சொல்லி, இவள் பத்மினி தன்னுடைய மேனேஜர் கிட்ட சொல்லும் பொழுது மேனேஜர் என்ன சொல்லிடுறாரு, இல்ல உங்களுக்கும் நான் டெல்லிக்கு நான் மாற்றலாகி தரேன், நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்யற ஆளு, அதனால நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி. இப்ப பிரச்சனை எல்லாமே முடியுது, திருமணம் என்கின்ற அளவுக்கு எல்லாமே முடியுது. ஆனா கதை தொடர்கின்றது. ஒரு 3 பகுதியா இருக்கின்றது இந்த கதை. இப்போ இவ சென்னையிலிருந்து திருமணமாகிவிட்டு அவனுடைய வீட்டுக்கு செல்லுகின்றாள். அது திருச்சி மாநகரம். அங்க போனீங்கன்னா அவளுடைய மொத்த வாழ்க்கையும் மாறுகின்றது. அவள் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், பல் துலக்க வேண்டும், 4 மணிக்கே எல்லோருக்கும் காஃபி போடணும், எல்லாருடைய காலையும் கீழே விழுந்து விழுந்து வணங்கணும். ஏனென்றால் அவள் வீட்டில் ஏற்கனவே இருக்கின்ற மன்னி மற்றவங்களாம் வந்து அப்படி பழக்கப்பட்டு போனவர்கள், எல்லார் காலையும் விழுறாங்க. 10 மணி வரைக்கும் சமையல் செய்யணும், எல்லா ஆண்களுக்கும் பரிமாறணும். அப்ப அவங்க மாமியார் சொல்றாங்க, எங்க பலராமனுக்கு நிறைய வெயிலையும் மழையிலையும் அவன் உழைச்சிட்டு வரான் இல்லையா அப்படின்னும் பொழுது இவளுக்கு அப்படியே சுருக்குன்னு குத்தும். ஏன் அப்படின்னா அவளும் வெயிலிலும் மழையிலும் உழைத்து கொண்டு வருபவள். அப்ப அவளுக்கான இடம் என்பது என்ன என்ன இடம் அவளுக்கு கொடுக்குறாங்க அந்த இந்த சமூகத்தில் அல்லது அந்த குடும்பத்தில் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைச்சதோ அதே போல இவளுக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதே பேங்க்ல கிடைச்சிருக்கு. இவ தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவன் திருப்பி கூட சொல்ல மாட்டேன்றான், உனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன்றான். அப்போ அவள் என்னதான் படித்திருந்தாலும் என்னதான் அறிவில் சிறந்தவளாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் அவள் மிக சாதாரணமாக நடத்தப்படுகின்றாள். அவன் மனசுக்குள்ள அவங்க தம்பி மற்றவங்களாம் மிக சாதாரண வேலையில இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தே ஆர் டேக்கிங் த ப்ரிவிலேஜ். என்ன அப்படின்னா, இவ தான் பரிமாறுறா, அவங்க வயிறு முட்டை சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. இவ அப்பதான் நினைக்கிறா, அந்த திருச்சியில ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்கு, எல்லா வீடுகளுமே அப்படிதான் இருக்கு, ஏன் ஒரு பெண்ணும் கூட இந்த ஆர்ச்சை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அந்த மன்னி வந்து சொல்றா, இது எல்லாமே நீ டெல்லிக்கு போனா சரியாயிடும் அப்படின்றாங்க. அவ டெல்லிக்கு வரா. இது ரொம்ப முக்கியமான பகுதின்னு நினைக்கிறேன் இந்த கதையிலேயே. டெல்லிக்கு வரா. டெல்லியில ஒரு சின்ன குடுத்தனம் கரோல் பார்க்ல வேலை செய்யறா. பெரிய கதை இது. அந்த கதையின் இடையிடையே தமிழ் கலாச்சாரம், தமிழுடைய ஆணாதிக்க கலாச்சாரம் எல்லாத்தையும் பின்னி எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறார் அந்த காவேரி என்ற எழுத்தாளர். மறுபடியும் ஆபீஸ்க்கு போறா. கணவனுக்கு எல்லாமே பணிவுடை செய்கின்றாள், பிடிக்குதோ பிடிக்கலையோ. அவனுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், படிக்கிறதுனா ஏதாவது ஒரு பேப்பர் படிக்கிறது. மற்ற எல்லாத்தையுமே அந்த இருண்ட அறையில அவளே பாத்துக்கிறான். எல்லா சமையல் அவனுக்கு, அந்த பிராமண சமையல் அவ தான் கொடுக்கணும். ஹோட்டல்லையும் சாப்பிட மாட்டான், அது எல்லாமே அவன் தான் சாப்பிடணும். திருச்சியில இருக்கும் பொழுது கூட மற்றவர்களுக்கெல்லாம் வைத்து விட்டு அந்த கடைசியா இருக்கின்ற அந்த ரசத்தை தான் சாப்பிடுவான். அந்த வண்டல் ரசத்தை தான் சாப்பிடுகின்ற ஒரு ஒரு நிலை அவளுக்கு இருக்கும். அவளுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும். அப்போ மறுபடியும் ஒரு தடவை திருச்சிக்கு வரா அவ. அதே மாதிரி வாழ்க்கை தான் தொடர்கின்றது. மறுபடியும் மீண்டும் டெல்லிக்கு போறா. அந்த டெல்லியில ஒரு நாளைக்கு இந்தியா கேட் அப்படின்றத பாக்குறா. எத்தனை பேர் இந்தியா கேட்டை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அதுல அது வந்து 90,000 தியாகிகளுடைய பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். இந்தியாவுக்காக உயிர் நீத்த தியாகிகள். அப்ப அவ மனசுல நினைச்சுக்கிறான், இந்த கல்யாணம் அப்படின்ற அந்த பெரிய போர்க்களத்துல எங்களை மாதிரி பெண்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி தியாகம் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். அதுல மனதிற்குள் நினைத்து கொள்ளுகின்றாள். ஆனா அதை வெளியில சொல்ல முடியாது. ஆனா அந்த இந்தியா கேட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல நிறைய இடைவெளி இருக்கும். அதன் வழியாக தான் பறந்து போய் விட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு நாள் கதையுடைய முடிவுக்கு நான் வரேன். ரொம்ப முக்கியமான இடம் அது. அவ ஒரு நாளைக்கு லேட்டா வரா. மேனேஜர் தான் கொண்டு வந்து விடுறாரு. லேட்டா வரா. இவன் 7 மணிக்கே வந்துடுறான். அப்படி திட்டுவான், ஏன் லேட்டா வந்திருக்க, ஏன்னா எனக்கு பசிக்குது அப்படின்வான்.
அவன் நான் சொல்றா, நான் பொறுமையா பண்றேன், எனக்கும் பசிக்குது அப்படின்னு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுறான். அப்ப அவன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான், ஒரு பத்திரத்தை காட்டி. அப்ப அவ சொல்றா, உங்களுக்கு இது எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கறா. இல்ல, நான் பீரோலாம் துழவிய போது இது கிடைச்சது, அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான். என்னன்னா, அது ஹவுசிங் லோன் அவ வாங்கியிருப்பான் அவனுக்கு தெரியாம. அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, அதை எப்படி நீ முடிவு செய்ய முடியும்? இதை முதலில் என்னிடம் கேட்க வேண்டும், பிறகு என் அண்ணனிடம் கேட்க வேண்டும், பிறகு என் அப்பாவிடம் கேட்க வேண்டும். அப்ப அவன் நினைக்கிறா, சம்பாதிக்கிறது நானு, ஒரு வீட்டை வாங்குவதற்கான ஒரு உரிமையோட கூட என்னிடம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவ சொல்லுவா, என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிறன்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, திருச்சியில இருக்கின்ற உங்க வீட்டுடைய அந்த ஆர்ச்சை பத்தி, அது ஆர்ச்சுனா சிறைச்சாலை போல இருக்கும், அதை பத்தி நான் யோசிக்கிறேன். கதையிலேயே ஒரு வரி வரும், எல்லா பெண்களும் கிளிகளாக இருக்கின்றார்கள், ஆனா அந்த கிளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய வீட்டையே கூண்டாக நினைக்கிறார்கள், அந்த கூண்டையே உலகமாகவும் நினைத்து கொண்டு அங்கேயே இருந்து விடுகிறார்கள் என்பது போல ஒரு வரி வரும். நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் ஏதோ யோசிப்பா. இப்ப என்ன யோசிக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்தியா கேட் ஆர்ச்சை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னா. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்பான். அப்ப அவ சொல்வா, இது நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க என்னுடைய வக்கீல் கிட்ட பேசுங்க அப்படின்னு அதிர்ந்து போவான். அப்ப சொல்லுவா, இனிமேலி ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, வலியா தான் இருக்கு, ஆனா அந்த வலியோட தான் உங்களுடைய பெயரை நான் பெயர்த்து எடுக்கின்றேன். இனிமேல் என்னுடைய பெயர் பத்மினி ஐயர் மட்டும்தான். ஆனா அந்த ஜாதி ஒட்டு அப்படின்றது காவேரி எழுதுனதுனால, அவங்க ஒருவேளை பிராமண பெண் எழுத்தாளராக இருக்கலாம், ஆனால் அந்த ஒட்டு இருக்கின்றது. பத்மினி மட்டும்தான் என்னுடைய பெயர், உங்களுடைய பெயரை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு. அந்த கதையுடைய ஆரம்பமே எப்படி ஒரு பெண், ஒரு தமிழ்நாட்டு சூழலில் வாழுகின்ற ஒரு பெண் எப்படி தன்னுடைய தவிர்க்கவே இயலாமல் தன்னுடைய தந்தை, ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணால எதையுமே டிசைட் பண்ண முடியல. பட் இதுக்கு நேர் எதிராக இன்னொரு கதையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னும் இந்த மாதிரி நான் 100 கதைகளை சொல்லலாம், ஒவ்வொருத்தரா ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னொரு கதை, அது அறிவுஜீவிகள் காதலிக்கிறார்கள் என்கின்ற உஷா சுப்பிரமணியனுடைய கதை. அதை நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க யாரும். இங்க இருக்கின்ற, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்கள் எல்லோருமே இதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அது என்ன கதை அப்படின்னா, அது லிவிங் டுகெதர் மாதிரியான கதை தான். உஷா சுப்பிரமணியம் எழுதிய ஒரு கதை. அதுல ஹரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், ரீட்டான்ற கதாபாத்திரம். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ரீட்டான்ற பெண்ணை ஹரி தன்னுடைய ஸ்கூல்மேட்டவ, பள்ளிக்கூடத்தில் இருப்பவள், டெல்லியில ஒரு இடத்துல பாக்குறான். அப்படியே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ல இருந்த பொழுது அவ படியாத தலை, ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவள். அப்படிப்பட்ட ஒரு பெண் இப்போ டெல்லியில இருக்கிறா, ரொம்ப மாடர்ன் கேர்ளா இருக்கிறா. நேரா ஹரியை கட்டி பிடிச்சுக்கிறா, இவனுக்கு கூச்சமா இருக்கு. நேரா கட்டி பிடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா. என்ன இங்க அப்படின்றான். அப்ப அவ சொல்றா, நான் இப்போ ஒரு பெரிய ஷூட்டிங் எடுக்கிற, விளம்பரத்துக்கான ஷூட்டிங்லாம் எடுக்கிறவ, நாளைக்கு எனக்கு லடாக்ல ஒரு ஷூட்டிங் இருக்கு, நீ எங்க அப்படின்னு கேட்குறான். அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனுக்கும் இவளுக்கும் ஒரே தொழில் தான். என்ன தொழில் அப்படின்னாக்கா, ஊர் ஊரா சுத்துற தொழில் தான். அப்ப அவ சொல்றா, நான் அப்புறமா வரேன், உன்னுடைய ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்னு. ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க. ஹோட்டல்ல சந்தித்து கொண்டு தங்களுடைய விசிட்டிங் கார்டை மாத்திக்கிறாங்க. அவள் மும்பையில் இருப்பவள், இவன் டெல்லியில இருக்கிறவன். இவனும் மும்பைக்கு அடிக்கடி போறான், இவளும் டெல்லிக்கு அடிக்கடி வராங்க. 2 பேரும் ஐரோப்பாவுக்கும் போறாங்க. 2 பேரும் நெருக்கமா ஆகுறாங்க. நெருக்கமாக இப்ப அதுக்கு தான் நான் வரேன். நெருக்கமாக ஆன பிறகு குழு மணாலிக்கு எப்படி போறாங்க. ஆனா இது எல்லாமே வேலைக்கு நடுவுல. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க ப்ரொஃபஷன் மட்டும்தான். குழு மணாலியில அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க, உடல் உறவில் ஈடுபாடு கொள்கின்றார்கள். அப்ப ஹரி கேட்கறான். என்ன கேட்கறான்னா, அந்த உடல் உறவில் ஈடுபட்ட பிறகு அவன் கேட்கறான், வை கான்ட் வி மேரி அப்படின்னு கேட்கறான். நம்ம ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப அவ சிரிக்கிறா. சிரித்து கொண்டு என்ன சொல்றா அப்படின்னா, மேரேஜ் அது என்ன பண்ணி நீ என்ன பண்ண போற, அதுக்கப்புறமா நான் குடும்பத்தை பராமரிக்கணும். என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. என்னுடைய அம்மாவோ என்னுடைய பாட்டியோ 90% வாழ்க்கையை தொலைத்தது இந்த குடும்பத்துல மட்டும்தான். ஆனா நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் வந்து இந்த ப்ரொஃபஷன் தான் நான் பெருசா நான் நினைக்கிறேன், இதுல நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்ப அதுக்கப்புறமா உனக்கு பெரும்பாலான நேரத்தை நான் செலவிடணும், அதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு அவன் என்ன என்ன பண்றான் அப்படின்னா, அவன் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு கேட்கிறேன், ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு மறுபடியும் அதே இடத்துக்கே வரான். அப்பதான் அவ மறுபடியும் சொல்றா, இல்ல நீ என்னதான் இருந்தாலும் நீ ஒரு நாம நண்பர்களா மட்டும் இருப்போம், நட்பு மட்டும் போதும், இந்த காதல் இந்த அன்பு இந்த பேர்லலாம் வந்து நான் என்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி அடையாளத்தை நான் தொலைக்க விரும்பவில்லை என்பதையே வெளிப்படையாக சொல்றான். அவன் அதுக்கப்புறமா புரிந்து கொண்டு கதை வந்து இப்படிதான் முடியும், இதை வந்து நீங்க ஒப்புக்கொள்வீர்களா அப்படின்றது தெரியல, ஒரு நீண்ட முத்தத்துடன் அவர்கள் இணைந்தார்கள் என்பது போல முடியும். நான் இது எதற்காக சொல்ல வரேன்னா, தமிழ் சிறுகதைகள்ல நடுத்தர பெண்களுக்கான பெண்ணியம், பாலின இடம், பாலின அடையாளம் என்பது வேறு. உயர் ஜாதி பெண்களுக்கு அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்த பெண்களுக்கான பாலின இடம் அல்லது பாலின அடையாளம் என்பது வேறு. தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கான பாலின இடம் அல்லது பாலின அடையாளம் என்பது வேறு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நீங்க போய் படிச்சு பார்த்துக்குங்க, நேரம் இல்லை. பொண்ணுத்தாயி என்கின்ற ஒரு கதை, பாமாவுடைய கதை. ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு பெண், அவள் எப்படி தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கின்றாள், தன்னுடைய அடையாளத்தை எவ்வாறு கண்டுகொள்ளுகின்றாள், அதுலயும் இதே கதை தான் கிட்டத்தட்ட. என்னன்னா, கணவன் என்ற அவன் ஒரு ஆண் என்கின்ற ஒரு அதிகாரத்தோட அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அடிக்கிறான் அவளை. கதை வந்து அப்படி தொடங்காது, அவ பொண்ணு தாய் எப்படிப்பட்டவ என்பதோடு தொடங்கும் கதை. அவன் அடிக்கிறவன அவ திருப்பி அவனையும் அடிச்சிடறான், அவனுடைய முகத்தெல்லாம் ரத்தம் வரும். இவளும் என்ன பண்றா அப்படின்னா, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரிப்போர்ட்டே கொடுத்துட்றான் கணவன் கிட்ட. இது ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணோ, அதனாலதான் நான் சொல்றேன், நான் பெண்ணியம் என்பதை நான் அவ்வாறுதான் புரிந்து கொள்கின்றேன். அவள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற அதனால எல்லா பெண்களும் அப்படி இருக்கிறார்கள் என்பதல்ல. நேரா போய் அவர் ரிப்போர்ட்டையும் கொடுக்குறார், கொடுத்து என்னுடைய கணவனை உள்ள வைங்க அப்படின்றார். ஆனா அதுக்கப்புறமா சில நாட்கள் கழித்து அந்த பொண்ணு தாயியுடைய தந்தை அவங்ககிட்டயே போய் கெஞ்சறாங்க, என்னுடைய பொண்ணை ஏத்துக்கோ, கல்யாணத்தை விட்டு பிரிஞ்சிடாத. அவங்க 2 பேருக்குமே திருமணமானவர்கள், குழந்தைகள் உண்டு. அப்ப அவ சொல்றா, அந்த கதையில வருகின்ற வசனங்கள் இதெல்லாம் நீங்க படித்தும் பார்க்கணும், அப்பதான் எந்த பெண்ணிய கருத்தரங்கமாக இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் ஏற்படும். அவ சொல்றா, அது பெரியாரையும் இணைத்து சிந்திப்பதற்கு அது ஒரு மிகச்சரியான இடம் நினைக்கிறேன். அவ சொல்றா, குழந்தை பெத்துக்கிட்டேன் நான், சரி, ஆனா அது வளர்க்கின்ற பொறுப்பு என்னை மட்டும் சார்ந்தது அல்ல, அது அவனையும் சார்ந்தது. அவ விடுறா அப்படியே, குழந்தைய பெத்துக்கிறது நீயும் நானும் 2 பேரும் சேர்ந்து தானே. அப்படி இருக்கும் பொழுது இவனை, இந்த குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்பு உன்னை சார்ந்தது அப்படின்ட்டு அங்கேயே அவங்ககிட்டயே விட்டுட்டு வரான். உலகம் அந்த கதை ரொம்ப நுட்பமான ஒரு கதை. மேலோட்டமாக படிப்பவர்களுக்கு இவளுக்கு தாய்மையே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். ஆனா அதுல ஒரு பத்தி இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்கு. என்ன அப்படின்னா, கோழி குஞ்சுகளை எல்லாம், மிக சின்ன கோழி குஞ்சுகளை எல்லாம் பராமரிப்பவள் அவள். சின்ன கோழி குஞ்சு கூட சாகக்கூடாது, அதற்கும் உணவு வைக்க வேண்டும் என்கின்ற இரக்க சுபாவத்தை கொண்ட ஒரு பெண் தான். ஆனால் வெளிப்படையாக கடுமையாக பேசக்கூடிய ஒரு பெண் தான் பொண்ணுத்தாய். அவ என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய மறுநாள் என்ன பண்றா, அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய தாலிய வித்துடுறா. தாலியை விற்கிறா, அது தங்கம். அதை விட்டு அந்த கதை இப்படிதான் முடியும். பாமாவுடைய கதை அது. அந்த தாலி தான் எல்லா பொருட்களுக்குமாக விரிந்து இருந்தது. என்ன பொருள் அப்படின்னா, தன்னுடைய சுய அடையாளத்தை கண்டெடுத்து, தான் ஒன்றும் 2ஆம் இடம் அல்ல, தனக்கென்று ஒரு இடம் இருக்கின்றது. அது இன்னும் சொல்ல போனால், அவள் ஆண்கிட்ட வந்து போட்டி கூட போடல. போட்டி போடாம தனக்கான அடையாளத்தை மீட்டெடுப்பவளாக, பொருளாதாரத்தில் உயர்பவளாக. ஏனென்றால் அது தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்பது அந்த கதையுடைய மையம். ஆனால் ஏற்கனவே பொருளாதாரத்தில் இருக்கின்ற ரீட்டா போன்ற பெண்கள்லாம் பொதுவாக இந்த பண்பாட்டு சுழலுக்குள் சிக்கிக் கொள்வார்கள். அப்படி பண்பாட்டு சுழலுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் ரீட்டா போன்ற பெண்களோ அல்லது இந்தியா கேட்டில் இடம்பெறுகின்ற பத்மினி போன்ற பெண்களோ எவ்வாறு வெளிவர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான கதையும் எழுதப்பட்டிருக்கின்றது.
திலகவதி. ஓகே ஓகே, உங்க பேரை போடுறாங்க போல இருக்கு. நான் எனக்கு ஏதோ போடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஐயோ இருங்க. இதே போல நான் இத்தனை கதைகள் மட்டுமல்ல, ஒரு தொன்ம கதையும் நினைவுபடுத்த விரும்புறேன். அது வழி என்கின்ற ஒரு கதை. அதுவும் என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். அது அவ்வளவாக அடையாளம் தெரியாத அனுராதா என்ற ஏதோ ஒரு பெண் எழுதிய ஒரு கதை. அது நான் இந்த இடத்துல ஒண்ணு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். என்னவென்றால், தொன்ம கதைகளை எழுதும் பொழுது அல்லது தொன்மத்தை கவிதையிலோ நாவல்லையோ சிறுகதைகளிலோ எழுதும் பொழுது கையாளும் பொழுது அந்த எழுத்தாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக என்ன இருக்க வேண்டும் என்றால், அது கதை புராண கதையாக இருக்கலாம், ஆனால் அது பேசுகின்ற விஷயம் தற்கால சூழலை ஒட்டியதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சீதையை பற்றியோ பாஞ்சாலி திரௌபதியின் கனவு போல மாதவையா எழுதினார் இல்லைங்களா, அந்த மாதிரி கதையெல்லாம் நீங்க எவ்வளவு பேர் நீங்க இனியும் கூட எழுதலாம். புராணத்திலிருந்து ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதை பற்றி அந்த கேப்ஸ், லிட்ரரி கேப்ஸை ஃபில்லப் பண்றதுக்காக எழுதப்பட வேண்டிய கதைகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. அது ஆண் எழுத்தாளரும் எழுதலாம், பெண் எழுத்தாளரும் எழுதலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், தற்கால சூழலோடு உரசி பார்க்க வேண்டும். இதுல வர கதை என்ன அப்படின்னா, என்ன கதை, வழி என்கிற கதை சீதையுடைய தீக்குளிப்புக்கு பிறகு அவள் காட்டுக்கு செல்லுகின்ற ஒரு கதை. லக்ஷ்மணன் இங்கதான் ஆரம்பிக்குது கதை. லக்ஷ்மணன் சீதையை ஏற்றிக்கொண்டு நடுக்காட்டில் விடுவதற்காக செல்லுகின்றான். சீதை அப்படி வழியில வரும்பொழுது அவளுடைய மனம் முழுக்க ஆக்கிரமித்து கொண்டிருப்பவன் ராமன் தான். அதான் ஒரு யதார்த்தம். ராமனுடைய அழகு, அவனுடைய வீரம் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது. ராவணன் தனக்கு இழைத்த துன்பங்களை எல்லாம் நினைத்து கொண்டு வருகின்றார். ஆனா லக்ஷ்மணன் அவளை நடுக்காட்டில் விட்டு விட்டு சென்று விடுகின்றான். அது அவளுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. நான் ரொம்ப வேகமா போறேன், கதை ரொம்ப அழகா இருக்கும். லக்ஷ்மணா என்கிட்ட விளையாடாத, அன்னைக்கு நீ கோடு போட்ட, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் அதை தாண்டனேன் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடாத அப்படின்வான். ஆனா அவன் சொல்லுவான், அவன் அழுது கொண்டே சொல்லுவான், இது அரச கட்டளை, ராமர் தான் உங்களை இங்க விட்டுட்டு வர சொன்னாரு அப்படின்னா அவளுக்கு ஒன்றும் புரியாது. ஏனென்றால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை, ஒன்றும் வேணாம், ஒரு கிராமத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண்ணை நீங்கள் சென்னையில் உள்ள மவுண்ட் ரோட்ல நடுவுல விட்டுட்டு வந்தீங்கனாலே அந்த பெண்ணுக்கு திக்கு தெரியாத திசையாக இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் அப்படின்றது நம் பெண்களுக்கு இல்லை. எங்க பாண்டிச்சேரியில இருக்கின்ற என்னுடைய மாணவிகள்லாம் பெரும்பாலும் சென்னையை பார்த்ததே இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி 100 கருத்தரங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100 கருத்தரங்கு போதாது அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு நிமிஷம் வரட்டும். இந்த மாதிரி 100 கருத்தரங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் இல்லை. சீதைக்கும் அன்னைக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். அப்ப அந்த நடு காட்டில் அவள் விடப்பட்ட பிறகு அவள் நினைத்து பார்ப்பதுதான் அந்த கதையாக இருக்கும். தன்னுடைய இடம் என்ன, தன்னுடைய அடையாளம் என்ன, அது மட்டும் இல்ல, ராவணனுடைய இடம் என்ன, ராவணனுடைய அடையாளம் என்ன என்பதையும் நினைத்து பார்க்கிறார். அவ என்ன நினைச்சு பார்க்கிறா அப்படின்னா, ராவணன் அப்படி என்ன மிஞ்சி என்ன கேட்டுட்டான், தன்னுடைய காதலுக்கு ஒரு அங்கீகாரத்தை கேட்டான், அவ்வளவுதான். தன்னை தொடவில்லை. தன்னை நினைத்து கொண்டிருந்ததுதான் அவன் செய்த ஒரே ஒரு பாவம், அங்கீகாரம். அவன் வேண்டியதெல்லாம் அங்கீகாரம். ஆனா இந்த ராமன் அப்படி இல்லை. ராமன் தன் கணவன் என்கின்ற ஒரு ஆண் என்கின்ற அகம்பாவத்தோடு நடுக்காட்டுல விட்டுட்டு வந்திருக்கான். அப்பதான் அவ உணர்றான். அந்த இரவில் தான் அவ கர்ப்பிணி பெண் வேற. அப்ப அவ உணர்றான். அந்த இரவில் அவள் உணர்ந்து, அந்த கதை இப்படிதான் முடியும். இறந்து போய்விட்டான் ராவணன். ஆனால் ஹே ராவணா அப்படின்ட்டு அவனை நினைத்து கொண்டு அவள் கதறுவதுடன் அந்த கதை அப்படின்றது முடியும். இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நமக்கு புராணத்தில் சீதை அப்படின்ற அந்த பிம்பம், அந்த தொன்மம் என்பதெல்லாம் இன்றைக்கும் கூட நடுத்தர வர்க்கத்து பெண்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு பெண்களுக்கு அந்த பிம்பம் காட்டுகின்ற காட்சி என்பதே வேறு. ஆனால் அதை உடைக்கின்ற விதமாக இந்த கதை எழுதப்பட்டது என்பதுதான் விஷயமே. ராமனை பற்றிய ஒரு கருத்தாக்கம் என்பது நம் பெண்கள் மனத்தில் வேறு, ராவணன் என்ற ஒரு கருத்தாக்கம் என்பது வேறு. ஆனால் பெண்ணியம் என்பது எல்லாவற்றையும் புரட்டி போடுகின்றது. நான் இந்த கருத்தரங்கத்துடைய தொடக்கத்தில் நான் சொன்னேனா அப்படின்றது எனக்கு நினைவில் இல்லை, ஆனாலும் சொல்றேன். பெண்ணியம் அப்படின்றது ஒரு பெரிய டாக்டர் விஜயலட்சுமியுடைய
அண்மை காலத்தில் வெளிவந்த அந்த நூலை படிச்சு பாருங்க. அதை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் ஏதோ அப்ளை பண்றது மட்டும் இல்லை, அப்ளை பண்ணி ஒரு கதாபாத்திரம் எவ்வாறு இடம்பெற்று இருக்கின்றது, அது என்ன வசனத்தை பேசுகின்றது, அதனுடைய இடம் என்ன, அதை மட்டும் அவங்க சொல்லிட்டு போல. அவங்க தன்னுடைய கருத்தாக்கத்தின் மூலமாக ரொம்ப நான் மிகையா சொன்னா இவங்களும் ஒரு கண்டிப்பா அப்படி இல்லை. சிமந்தோ பவார் இஸ் டிஃபரெண்ட், விஜயலட்சுமி இஸ் டிஃபரெண்ட். விஜயலட்சுமி இன்றைக்கும் ஒரு மிடில் கிளாஸோட தான் வாழறாங்க, அதற்கான பெண்ணியத்தை தான் முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது வேற. ஆனா அதை ரொம்ப பிரஜை பூர்வமாக செய்கிறார்கள் என்பது என்னுடைய அவதானிப்பு. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெண்ணியத்தின் மூலமாக நீங்கள் இதுவரைக்குமான தத்துவம், இதுவரைக்குமான கலாச்சாரம், இதுவரைக்குமான வரலாறு, இதுவரைக்குமான வாழ்க்கை பற்றிய புரிதல், இது எல்லாவற்றையும் புரட்டிவிடக்கூடிய ஒன்றுதான் பெண்ணியம் என்கின்ற புரிதல் அந்த புத்தகத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு ஏற்படும். நான் என்னதான் இது உணர்வு பூர்வமாக சொன்னாலும் கூட அடிப்படையில் நான் எங்கேயாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். ஏன்னா கான்சியஸ் மைண்ட்ல இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த பண்பாடு திணிக்கின்ற ஒரு அன்கான்சியஸ் மைண்ட்ல திணிக்கின்ற ஒரு விஷயம்தான் ஆணாதிக்கம். அந்த ஆணாதிக்கம் எல்லோருடைய மனத்திலும் என்னுடைய மனத்திலும் கூட இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அது என்னுடைய எழுத்தில் வெளிப்படலாம், என்னுடைய உரையில் கூட வெளிப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய கடமை, ஆய்வாளர்களாகிய நம்முடைய கடமை விஜயலட்சுமி மேடம் சொல்வதை போல தமிழ் இலக்கியத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இலக்கியமும் அந்த இலக்கியத்தில் இடம்பெறுகின்ற கதை மாந்தர்களுடைய இடம் என்ன, அவர்களுடைய அடையாளம் என்ன, நவீன இலக்கியத்தில் அந்த அடையாளத்தை எவ்வாறு மீட்டுருவாக்கம் செய்கின்றார்கள், அல்லது ஆணாதிக்க சிந்தனையோடு பெண் எழுத்தாளர்கள் அல்லது ஆண் எழுத்தாளர்கள் எவ்வாறு ஒத்து போகிறார்கள், எப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போறாங்க. ஒரு கதை மிக மிக அழகாக எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் அது சொல்லுகின்ற கருத்தாக்கம் என்ன. சொல்ல போனா நீங்க படிக்கிறதுலயே இப்போ நான் சொன்ன கதையிலேயே உங்களை உழுக்கக்கூடிய ஒரு கதை தனிமை கொண்டுதான், தனிமை கொண்டு என்கின்ற சுஜாதாவுடைய கதை. ஆனா என்னுடைய பார்வையில இந்த பெண்ணியம் எல்லாம் படித்து விட்ட பிறகு அது பார்வையில ரொம்ப அழகான கதையாக இருந்தாலும் கூட அது ஒரு ஆணுடைய பார்வையில் எழுதப்பட்ட ஒரு கதை என்பதாகத்தான் நினைக்கின்றேன். அதுக்கும் உஷா சுப்பிரமணியனுடைய கதைக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ பார்க்கலாம். சுஜாதா ரொம்ப திறமையான எழுத்தாளர், அது வேற விஷயம். ரொம்ப நல்ல எழுத்தாளர், மிக அழகான எழுத்தாளர், நம்மளை விட அதிகமாக மெத்த படித்தவர். நம்ம பெண்ணியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் நிறைய பெண்ணியவாதிகளை சொல்லக்கூடியவர். ஆனா அவருடைய எழுத்துல கண்டிப்பாக அந்த ஆணாதிக்க மனோபாவம் தான் இருக்கும் என்கின்ற விழிப்புணர்வு. நம்ம ஒரு இலக்கியத்தை ரசித்து படிப்பது என்பது வேறு, ஆனால் ஒரு கோட்பாட்டை புரிந்து கொண்ட பிறகு அதை விமர்சன கண்ணோட்டத்துடன் படிப்பது என்பது வேறு என்கின்ற ஒரு புரிதலை இந்த கருத்தரங்கம் உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கையில் என்னுடைய உரையை நான் எப்போதுமே என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு தெரியும், ரொம்ப போர் அடிக்க மாட்டேன் அப்படின்றதுதான், ரொம்ப இழுக்கவும் கூடாது. இந்த கருத்துக்களுடன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது எந்த கேள்விகளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி ரவிக்குமார் ஐயா அவர்களே. இப்போது ரவிக்குமார் அவர்கள் அவருடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார். இது சார்ந்த கேள்விகள் அல்லது உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருப்பின் பகிர்ந்து கொள்ளலாம். முதல்ல எனக்கே ஒரு 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 கேள்வி இருக்குதுங்க ஐயா. என்னன்னா இப்ப தமிழ் சிறுகதைகள் அப்படின்னு நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு ஒட்டுமொத்தமான பார்வை அப்படிங்கிற ஒரு ஈகிள்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான பார்வை பார்க்கும்போது பெண் சிறுகதை எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள்ல அந்த இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாலின இடம், அது ஆண் பாலினத்துக்கு பெண் பாலினத்திற்கு, இன்னும் நம்ம சொல்றோம் இல்லையா திருநங்கையர்கள் போன்ற இதுக்கு ஒன்றன் பாலுக்கு கூட எப்படியான ஒரு இடத்தை அவங்க கொடுத்திருக்கிற மாதிரியாக சமூகத்துல பிரதிபலிக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ரேங்கிங்ல முதல் இடம், சமன்மை இடம் அல்லது 2ஆம் இடம் 3ஆம் இடம், அந்த மாதிரி
பெண் பாலினத்துக்கும் ஆண் பாலினத்துக்குமான இடங்களை இந்த சிறுகதைகள்ல ஒட்டுமொத்தமா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு உங்களால வர முடியுமா? இல்ல அதை சுட்டி காட்ட முடியுமா? அதுல இருந்து வித்தியாசமான எழுத்தாளர்கள் இப்படி இப்படி பண்ணியிருக்காங்கிறத சொன்னீங்கன்னா புரிதலுக்கு நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் மேடம், நான் சொல்ல விரும்புறது இதுதான். தமிழ் சிறுகதை வரலாறு அப்படின்றது, சிறுகதை வரலாறு அப்படின்றது பாரதி அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்டி தீசிஸ் மாதிரி அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நாம 3 நிலைகளில் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால் 1950கள் வரைக்கும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோம். 50களில் இருந்து 80 வரைக்கும் ஒரு காலகட்டம், 80களுக்கு பிறகான ஒரு காலகட்டம் என்று பிரித்து கொண்டு ஆராய்ந்தால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பெண்கள் எழுதுகின்ற கதைகளுக்கும் ஆண்கள் எழுதுகின்ற கதைகளுக்கும் அவர்களுடைய மொழி நடையில அவர்கள் சித்தரிக்கின்ற கதை மாந்தர்களுடைய பெயர்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் அப்படின்றது. அதுக்குதான் நான் மிக சுருக்கமாக சுஜாதாவுடைய கதை எப்படி காவேரி அல்லது உஷா சுப்பிரமணியனுடைய கதைகளில் இருந்து வேறுபட்டு இருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அது மட்டுமல்ல, பெண் எழுத்தாளர்கள்லேயே கூட சில வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ்க்கையை பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்லது எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த வேறுபாடுகள் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்திற்கு நான் இந்துமதியுடைய ஒரு கதையை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் அந்த கதையில ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு அறிவுஜீவி ஒரு பெண், அவள் திருமணமான பிறகும் கூட, திருமணமாவதற்கு முன்பாக அவள் நிறைய படித்து கொண்டிருப்பவள். திருமணம் ஆன பிறகு அந்த அவளுடைய படிப்பு எல்லாமே வீணா போயிடுது. இந்த யதார்த்தத்தை மட்டும்தான் இந்துமதி சுட்டி இருக்கிறாங்க. நான் அந்த கதையை ரொம்ப நேரம் சொல்லலாம், நான் ரொம்ப இந்த ஒன்லைன் மட்டும் நான் சொல்றேன். அந்த யதார்த்தத்தை அந்த காலகட்டத்திற்கு 60, 70களில் எழுதப்பட்ட கதை அப்படின்றதுனால அந்த யதார்த்தத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு கதையை இன்றைக்கு வருகின்ற எழுத்தாளர்களோடு நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு முற்றிலுமாக வேறுபட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ காலகட்டம் நமக்கு அவசியம். இதே இடம் தான் வலதுகள்ல எனக்கு மேடம் தொடரலாமா? நானு சொல்லுங்க இடையில யாரோ பேசி. ஓகே மேடம். அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நாம இது எல்லாத்தையுமே நாம பிரித்து பார்த்தாங்கன்னா நம்ம ஒரே வகையான முடிவுக்கு கண்டிப்பாக வர முடியாது. அது ஒரு யூகமாக சொல்லலாம். இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல பெண்ணியம் ஒரு ஃபார்முலா மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது. வர்க்க கண்ணோட்டம் அதுல இருக்கு. அதுல மிடில் கிளாஸ் பெண்களுடைய பார்வை வேறு, அப்பர் மிடில் கிளாஸ் உடைய பார்வை என்பது வேறு, தாழ்த்தப்பட்ட பெண் எழுத்தாளர்களுடைய பார்வை அப்படின்றது வேறு. இப்படி எல்லாமே ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிராமண பெண் எழுத்தாளருக்கும் பாமா போன்றவர்கள் எழுதுவதற்கும் கண்டிப்பாக அந்த வித்தியாசத்தை நீங்க நாவல்லையும் பார்க்கலாம், சிறுகதைகள்லையும் பார்க்கலாம். அதான் பாமாவுடைய பொண்ணுத்தாயி அப்படின்றது. அந்த பொண்ணுத்தாயி மாதிரியான ஒரு கேரக்டரை எந்த பிராமண பெண் எழுத்தாளரும் படைத்ததாக எனக்கு தெரியல. அப்படி படைக்கவும் முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதை இன்னும் தெளிவுபடுத்தினால் நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்து நான் சொல்லுவதற்கு வசதியாக இருக்கும். என்ன எதிர்பார்த்தோம்னா, அதாவது இந்த பாலின இடத்துல அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக கருதப்படும் அந்தந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அத முதன்மை இடத்துல இருக்கிறதான சொன்ன பாலினம் அதை தக்க வைத்துக்கிறதுக்கும், 2ஆம் இடத்துல இருக்கிற பாலினம் அதுல இருந்து தங்களை விடுவித்து முன்னோக்கி அல்லது மேலோக்கி செல்வதற்கு முயற்சிகள், அதாவது இருக்கிற மாதிரி இருந்தாலும் முயற்சிகள் மேற்கொள்ற மாதிரியான இலக்கிய முன்னெடுப்புகள் இருக்குதாங்கிறதான் கேள்வி. இருக்கு மேடம். அதுதான் அறிவுஜீவிகள் காதலிக்கிற கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அறிவுஜீவிகள் காதலிக்கிறார்கள் என்ற கதையும் இந்தியா கேட் அப்படின்ற கதையுமே கூட பலராமன் முதல் இடத்துல இருக்கிறவன். அதாவது சமூகத்தில்
முதல் இடம் என்று நான் அது ஒரு வசதிக்காக சொல்றேன். அதுதான் முதல் இடம், ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் சொல்ல வரல. பலராமன் முதல் இடத்துல இருக்கிறவன். ஆனா 2ஆம் இடத்தில் இருக்க நேர்ந்த பத்மினி அதை உணர்ந்து கொண்டு அவனிடமிருந்து விலகி தனக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும் பொழுது அந்த முதலிடத்திற்கு தன்னை முதலிடத்திற்கு அவள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதுதான் அந்த கதை மறைமுகமாக சொல்ல வருகின்ற ஒரு செய்தி. அந்த குடும்பத்துக்குள்ளவே இருந்து கொண்டு அவள் அவனுக்கு சமைத்து போட்டு கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கேயே சுருங்கி இருந்தாள் என்றால், இது வேற யாராவது லக்ஷ்மி போன்ற எழுத்தாளர்கள்லாம் நாவல்கள்ல செய்தது இதுதான். அவர்கள் பெண்ணை முன்னிறுத்தி அந்த தியாகத்தை மட்டும்தான் அவங்க வலியுறுத்தி அவங்க கமர்ஷியலா நிறைய சம்பாதித்தார்கள். நான் அதை குறையா சொல்ல வரல, அவங்களுடைய இடம் அதுதான். ஆனால் இந்த கதையில, இந்தியா கேட் கதையில பாருங்க, அவ ஹவுசிங் லோன் எடுக்கிறா, அதுல கண்டிப்பாக அவனுக்கு இடம் இல்லை என்று சொல்லுகின்ற துணிச்சல் அந்த பெண்ணுக்கு வருது. தமிழ் இலக்கியத்துல இதெல்லாம் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது 2ஆம் இடத்திலிருந்து முதலாம் இடத்தை நோக்கி நகர்வதற்கான செயல்பாடு என்பதாக நான் புரிந்து கொள்கின்றேன். நல்லதுங்க சார். வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அதே போல அந்த அகநங்கைன்னு ஒரு கதை சொல்லல மேடம். அந்த அகநங்கை கதையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஆசு ஒரு இடத்துல எழுதுறாரு, 3ஆம் மனுஷி தானே நான் என்னைக்குமே முதல் மனுஷியா ஆக முடியாதா, அல்லது முதல் மனுஷியா நான் ஆகணும்னா என்ன செய்யணும், ஒரு பேராகிராஃபே அப்படியே வருது. அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா சார், இந்த 3ஆம் மனுஷிங்கிற கான்செப்ட் நமக்கு அந்த சொல்லாடல் என்ன மீன் பண்ணோம்னா, ஒரு தேர்ட் பர்சன் ஸ்ட்ரேஞ்சர், அதாவது பழக்கம் இல்லாதவங்க அல்லது அந்த குடும்பத்துக்கு ஒட்டாத வெளியில் இருக்கிறவங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். அந்த கதையை நான் படிச்சது இல்ல, அங்க என்ன மீன் பண்றீங்கிறது எனக்கு புரியல. இல்ல, அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற அர்த்தத்துல மீன் பண்றாரு அந்த ஆணி எழுதுவாளர். டிரான்ஸ்ஜெண்டர் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர முடியாதா, ஏனென்றால் எதிரொலி கேட்க, ஏனென்றால் அந்த டிரான்ஸ்ஜெண்டருடைய பிரச்சனை ஒரு இயல்பான ஒரு பெண்ணை போல ஒரு ஆணை போல தன்னால் காதலிக்க முடியவில்லையே என்பதுதான் அவங்க பிரச்சனையா இருக்கும் அதுல, அந்த கதையில. அதுவும் இன்னைக்கு இருக்கின்ற சமூகத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனை தான். நல்லது சார். வேற ஏதாவது கேள்விகள் கேளுங்க. ஏன்னா ஒரு கருத்தரங்கிறது ஒன் வே டிராபிக் மாதிரி ஆயிடக்கூடாது. இதுல 52 பேர் இருக்கீங்க, யாருமே பேசல அப்படின்னா எப்படி? எல்லாரும் போன் ஓபன் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்களா நண்பர்களே? செல்வி சொல்லுமா. செல்வி செல்வி நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒன்னும் பேசலையே. ஓகே சார், வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ரவிக்குமார் சார் சார் போயிட்டாரா? ஓ, நான் இருக்கேன். ஓகே, பயப்படுறாங்க சார். நான் என்ன பார்த்து எதுக்கு பயந்துக்கணும்? வணக்கம் மேம். கணேசன் ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா வணக்கம். கோயம்புத்தூர் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து உதவி பேராசிரியர் கணேசன் ஐயா.
சொல்லுங்க ஐயா. உரை நான் இடையில தான் வகுப்பு இருந்ததுனால என்னால பாதியில தான் கேட்க முடிந்தது. தெளிவான உரைங்க ஐயா. தமிழ் கூடிய பாலின அடையாளங்களாக நீங்க அது எல்லாமே முன்வைக்கீங்க ஐயா. இப்ப ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, பாலின சிக்கல் அப்படின் பொழுது ஒரு பெண் சார்ந்த பொருள் ரீதியான பாலின சிக்கல் அப்படின்னு மட்டும் இல்லாம இப்பொழுது இயற்கையில நிறைய அது வெளிவர ஆரம்பிக்கிறது. இப்போ திருநங்கைகளாக இருக்கட்டும், திருநம்பிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஓரின ஈர்ப்பாளர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்ஜிபிடி கேட்டகரி இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே வந்துட்டு இப்ப வரக்கூடிய தமிழ் சிறுகதைகள்ல எல்லாம் பதிவாயிட்டு இருக்குங்க ஐயா. அது இப்ப சமூகத்தினுடைய பார்வைகள்ல எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுதுங்க ஐயா? சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்போ ஓகேவா மேடம்? ஓகேங்களா? கணேசன், நான் இதுக்கு நெகட்டிவா தான் பதில் சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏராளமான சிறுகதைகள் வந்து கொண்டிருந்தாலும் அதை வாசிக்கின்றவர்கள், எனக்கு தெரிந்து புக் ஃபேர்ல போயிட்டு புத்தகங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு அப்படியே அலமாரியில வைத்திருப்பவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாயிட்டு வராங்க. வாசிப்பவர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தால், ஆனா வாசிக்கிறவங்க எப்போதுமே வாசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம தமிழ் சமூகத்திற்கு இன்னமும் கூட நீங்க சொல்ற இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அதே போல ஹோமோசெக்சுவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு விவாதத்திற்காக கூட பெருமளவில் சென்று சேரவில்லை. இது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். இந்த விவாதத்தை உருவாக்குகின்ற போக்குகள் கூட நம்ம தமிழ் சமூகத்தில் இன்னும் உருவாகவில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி கருத்தரங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி கருத்தரங்கத்தை பல பல்கலைக்கழகங்கள்ல நடத்துவதற்கு கூட யோசிப்பாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கருத்தரங்கம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அது அப்படியே வைத்தாலும் கூட அது ஒரு சடங்காகத்தான் போகுமே தவிர இவ்வளோ சீரியஸா நடக்கிற மாதிரி இப்ப வெபினார்லயே கொஞ்சம் சீரியஸா நான் நேற்று வந்து அப்புறமா இன்னைக்கு வர தலைப்புகள்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த கருத்தரங்கத்தின் மூலமாக இந்த கருத்துக்கள் பரவலாக சென்று சேரும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். தலித்தியம் என்பது 80-90களில் அது முன்வைக்கப்பட்ட பொழுது வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா அது 2010ல் மிக மிக அதை இயல்பாக பேசுகின்ற ஆய்வாளர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அதுபோல இப்பொழுது வருகின்ற கதைகள் குறித்து இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நீங்க சொல்ற அந்த கருத்தாக்கங்கள் எல்லாமே பல பல்கலைக்கழகத்துல பல கருத்தரங்குகள்ல விவாதிக்கப்படும் பொழுது அது மிக இயல்பாக மாறிவிடும். அப்படிதான் ஒரு சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 1960களை யாரோ ஒருத்தர் சொன்னாரு, விஜயலட்சுமிய மேடத்தை புகழும் பொழுது மூவா கூட எல்லாம் ஒப்பிட்டு சொன்னாரு. மூவா காலத்துல முதல்ல இதெல்லாம் பேசவே முடியாது நம்ம, அல்லது பேசப்படவும் இல்லை. மூவா வேறு, விஜயலட்சுமி அப்படின்றவங்க வேறு. நான் சரியா சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தாக்கம் வருவதற்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற தாக்கம் இன்னும் வரவில்லை. வருவதற்கு கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. பங்கேற்பாளர்களே, எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது. நீங்க என்ன பயந்துக்கு வரல வேண்டாம், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கடிச்சிருவல மாட்டோங்கள. அப்புறம் இது போன்ற இப்ப ரவிக்குமார் ஐயா சொன்ன மாதிரி இது போன்ற கருத்தரங்குகள்லாம் வர்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கிற சந்தேகங்களை, நம்ம மனசுல ஏற்கனவே நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற கருத்தாக்கங்கள் எல்லாம் ஒரு சோதிச்சு பாக்குறதுக்கான ஒரு ஒரு களமாகத்தான் இது இருக்கணும். அதனால நீங்க பேசுங்க. பேசும் போதுதான் நமக்கு என்னது உங்க மனசுல என்ன இருக்குங்கிறதையும் இது சரியான புரிதல் இருக்குதாங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கும் தேவையா இருக்குது. ஏன்னா இது ஒரு வகையான கருத்து கணிப்பு தான். இதற்கு அடுத்த கட்டமா நம்ம எப்படி நகரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுடைய கேள்விகள் பயன்படுங்கிற நிலையில நீங்க பேசணும். இப்ப 48 பேர் இருக்கிறீங்க, யாருமே எதுவுமே பேசல அப்படிங்கிறது ஒரு தோல்வியா நான் நினைக்கிறேன். மேடம், ஒரு சின்ன விஷயம். நேற்று நீங்க ஒரு பதில் சொல்லும் பொழுது அந்த மாதிரி பெண்கள்லாம் அழைத்து கொண்டு வாங்க, இந்த கருத்தரங்கத்தின் மூலமா அவங்கள மாத்திடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளோ
அந்த உங்களுடைய நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இல்லை. இல்லைங்க சார், நான் வந்து நம்பிக்கை இழந்து இருந்தேன்னா நான் இதுல தொடர்ந்து இயங்கிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு இடத்துல போகும்போது உடனடியாக என்னது இத்தனை நூற்றாண்டுகளாக நீங்க ஒடுக்கி வைத்திருக்கிற உள்ளங்கள்ல இருந்து திடீர்னு ஒரு ஒளிவட்டம் வந்துருங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு அதிகப்படியான ஒரு பேராசை. அதனால அதுல எல்லாம் நாங்க பின்தங்கிட மாட்டோம் சார். தொடர்ந்து இயங்கிட்டே தான் இருக்கோம், கொண்டு வருவோம், வெளியில கொண்டு வருவோம். அந்த இடம், முதன்மை இடம் அல்லது சமன்மை இடம் அப்படிங்கிற எங்க இலக்கை நோக்கி நாங்க நடந்துகிட்டே தான் இருப்போம். நடராஜன் சார், இன்னைக்காவது சரியா கேக்குதுங்களா? சொல்லுங்க. அம்மா வணக்கம். யாரோ ஒருவர் மூவாவோட ஒப்பிட்டாருன்னு அம்மா ஐயா சொன்னாரு. யாரும் இல்ல, நடராஜன், முனைவர் பட்ட ஆய்வாளர், முதுகலை தமிழாசிரியர். நான் வந்து அம்மாவை வந்து ஏன் வந்து டாக்டர் மூவா ஐயாவுடைய நினைவோடு பேசினேன் அப்படின்னா, என்னுடைய பேராசிரியர் வந்து மூவாவுடைய மாணவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் யார் தெரியுங்களா, நான் டாக்டர் மூவாவுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுவார். ஏன் சார் அப்படி பேசுறீங்க பெருமையானா, தங்களை ஒரு தாயாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்து உற்றுழு உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் எங்களை வழிநடத்தி ஒரு பேராசிரியர் நிலைக்கு உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில அம்மா வந்து தங்களுடைய மாணவர்களை அரவணைத்து எது தேவையோ அதை ஊட்டி வளர்க்கின்ற நிலையை நான் பார்க்கிறேன் கண்கூடாக. ஆகவேதான் நான் ஒப்பிட்டேன். இரண்டாவது காரணம், நான் படித்த இலக்கியம் டாக்டர் மூவா அவர்களை வாசிக்க தொடங்கும் பொழுது பெண்களுக்கான இடத்தை, சரியான இடத்தை அவர் வழங்கினார். பாவையாகட்டும், கல்லோ காவியமாகட்டும், இப்படி நான் படிக்கும் பொழுது அவர் படைக்கின்ற, அவர் கொடுக்கின்ற பெண்களுக்கான இடம் என்பது மிகச் சிறப்பான நிலையில், அந்த பெண்களை போன்ற ஒரு மனைவி நம்ம வாய்க்க மாட்டாளா என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒரு சூழலை நான் படித்திருக்கிறேன். அந்த பெண்களுக்கான இடம் என்பதை பல பேராசிரியர்களுக்கு மத்தியில் அம்மா மிகச்சிறப்பாக அதை காலந்தோறும் முன்னெடுத்து வருகிறார். இரண்டாவது காரணம் இது. அடுத்தது சொல்ல வேண்டும் என்றால், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்றான் பாரதி. ஆணும் பெண்ணும் ஒரே பாதையில் கைகளை கோர்த்து சம முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட வேண்டும் என்கிறான் செல்லிதாசன் என்று பெயர் மாற்றிக்கொண்ட பெயரை வைத்துக் கொண்ட பாரதியை போல அம்மா பெண்களுக்கான இடத்தை கருத்தரங்கம் வாயிலாகவும் தன்னுடைய உரையின் வாயிலாகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதால் தான் நான் மூவாவனுடைய நினைவுகளோடு நான் பங்கேற்றேன். மற்றபடி அம்மாவை முகஸ்துதி பேசி அம்மாவிடம் எதுவும் நான் எதிர்பார்த்து எல்லாம் செய்யவில்லை, உண்மையை பேசினேன். நன்றி ஐயா. சொல்லுங்க. இத பத்தியே பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விடுங்க. அவர் தெரியாம ஏதோ சொல்லிட்டாரு, விட்டுருங்க சார். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு புத்தகம் எழுதினா எப்படி ஆண்டுகள் தோறும் அது அப்படியே இருக்குமோ, அதே மாதிரிதான் நம்ம மாணவர்கள் மனசுல பதிய வைக்கிற சில விஷயங்கள் தொடர்ந்து செயலாற்றிட்டே இருக்கும். அவருடைய மாணவர் கொடுப்பாரு, அவங்களுக்கு கொடுப்பாங்க, அது அப்படியே போயிட்டு இருக்கும். அதனாலதான் மாணவர்களை நம்ம வந்து கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க ஐயா. நல்லது. நீங்க வேற யாராவது கேள்விகள் கேளுங்க மேடம். ஒரே ஒரு நிமிஷம் மேடம். என்ன மேடம், நடராஜன் சொன்னது சரி, ஒரு வகையில சரி. என்ன அப்படின்னா, மூவாவுடைய நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மூவாவுடைய ஐடியாலஜி வேறு, உங்களுடைய ஐடியாலஜி வேறுன்ற அர்த்தத்துல நான் புரிந்து கொண்டேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு எப்படி ஒரு தாய்மையோட எல்லா மாணவர்களையும் அரவணைத்து செல்கின்றார், அந்த வகையில உங்களை ஒப்பிட்டது ரொம்ப ரொம்ப சரி. மேபி யூ வில் பி ரிமெம்பர்டு லைக் மூவா ஈவன் ஆஃப்டர் 2050, அது ஓகே. ஆனா நடராஜன் சொல்றதுல எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னா, அது பாலின இடம்னு சொல்லும் பொழுது மூவாவுடைய ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். தனக்கு இப்படி ஒரு பெண் வாய்க்க மாட்டாளா? ஆனா நடராஜன் கொஞ்சம் கவனமாக மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். மூவா வந்து ஒரு இன்னைக்கு இருக்கின்ற பெண்ணியவாதிகளுடைய பார்வையில அவர் ஆணாதிக்க கண்ணோட்டத்துடன் தனக்கு எப்படி ஒரு பெண் தேவையோ அல்லது தான் எப்படி ஒரு பெண்ணை எதிர்பார்க்கின்றாரோ அந்த தந்தை வழி சமுதாயத்தின் ஆணாதிக்க கண்ணோட்டத்துடன் தான் அவர், அது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்மளால மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம். ஆனால் அந்த கண்ணோட்டத்துடன் தான்
ஒரு ஆணாதிக்க கண்ணோட்டத்துடன் தான் தன்னுடைய புதினங்களை எல்லாம் படைத்தார் அப்படின்றத இன்னைக்கு எந்த பெண்ணியவாதியும் புரிந்து கொள்வார்கள். அதுக்கு நீங்க தனியா கூட ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம். அது நடராஜன் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஒருவேளை தவறு என் மீது இருந்தால் அதை நான் மறுபடியும் வாசித்து என்னுடைய கருத்தை நான் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி மேடம். நிச்சயமாக ஐயா, நான் மறுவாசிப்பு செய்து தங்களோடு உரையாடுகிறேன். அதற்கு இப்பொழுதே உங்களிடம் அனுமதி வேண்டும். ஒரு தந்தையாக, ஒரு வழிகாட்டியாக உங்களை நான் எதிர்நோக்குகிறேன். ஓகே ஓகே, நன்றி ஐயா. ரவிக்குமார் சார், இன்னும் கேள்விகள் இல்லாததுனால நம்ம இந்த உரையை முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம் மேடம். ஆனா அவங்க நடுவுல பதிவு போடுறாங்க, ஷர்மிளாவோ யாரோ போட்டாங்க, நல்லா இருந்தது. ஆனா என்னிடம் கேள்விகள் இல்லைன்னு போட்டாங்க. சரி, நானும் பார்த்தேன். ஒரு விஷயம், நம்ம இவங்க யாரும் வாய் திறக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட, சாதாரணமா நம்ம கதைகளை படிக்கும் போது அந்த கதையினுடைய அந்த நூலை பிடித்து கொண்டு போறது வழக்கமா இருக்கும். அந்த கதையில இனி அடுத்த கட்ட நிகழ்வு என்னதான் இருக்குது, அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன, அதனுடைய முடிவு என்னங்கிற மாதிரிதான் நம்ம கதைகள் வாசிக்கிறது வழக்கம். அதுல இருந்து மாறுபட்டு இனிமேல் அந்த கதைகள் படிக்கும் போது அந்த ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒரு பாலினமாக, பாலின அடையாளமாக கண்டு அந்த பாலின அடையாளம், அந்த பாலினம் எந்த இடத்தில் இருக்கிறது, அந்த படைப்பாளி அந்த பாலினத்தை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார், அந்த இடம் மேல வர்றதுக்கு முயற்சி பண்றாங்களா, இல்ல அதே இடத்துல அவங்க தன்னை தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்துல கூட அந்த கதைகளை வாசித்தால் அது ஒரு வேறுபட்ட புரிதலை ஏற்படுத்தும். அப்போ அந்த பெண்ணிய வாசிப்புங்கிறது இதுதான். அதை நீங்க வாசிக்கும் போது இது நியாயம் இல்லைல்ல, இப்படி செய்யலாமா, அவனும் சரியா வேலைக்கு போறா, அவனும் வேலைக்கு போறா, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஆனா முடிவு எடுக்கிறது மட்டும் அவனா இருக்கானா, ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அந்த வாசிக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தர் மனசுலயும் தோணணும். அப்பதான் அந்த சமத்துவம் என்ற நிலைக்கு, இது இயல்பு இப்படித்தானே சாதாரண அப்படின்னு எடுக்கும் போது நீங்க கதை படிக்கிறீங்க, அதுல இருந்து மாறுபட்டு ஏன் எதுக்குங்கிற கேள்வி உங்களுக்கு அது நல்லா இருக்கு. எழுதி மொத்தமா கொண்டாங்க, அப்பதான் திருத்த முடியும். மேடம் கேக்குதுங்களா? ஒரு அதுக்குள்ள எக்ஸாம் முடிச்சுதான். மியூட் பண்ணிட்டீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். மேடம் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க மேடம். இது உரை அப்படின்றதுனால நான் இந்த இதெல்லாம் பண்ணேன். ஆனா கட்டுரையா எழுதும் பொழுது இந்த கண்ணோட்டத்துல தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கட்டுரையை நான் அனுப்ப வேண்டி சொல்லியிருக்காங்க ஜெஸ்ஸி. அப்ப வந்து அந்த கேள்விகளோட ஏன்னா கட்டுரை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க சொன்னது சரிதான். அதாவது ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு ஏரியாவுல உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துல அல்லது 3/4 மணி நேரத்துல சொல்லி முடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அத நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லி இருக்கிறீங்க. நான் அதை கூட கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்க வேண்டியதான். நான் இங்க பார்வையாளர்கள் கிட்ட இப்படியான ஒரு வாசிப்பை நீங்க மேற்கொள்ளும் போது இந்த பாலின இடம் குறித்து ஒரு புரிதல் ஏற்படும் என்று கூறி ஒரு அருமையான உரையாற்றிய நண்பர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் பொறுமையாக கேட்டிருந்த இன்னும் நிறைய பேர் இன்னும் இணைப்பிலேயே இருக்கிறாங்கிறது அது இவர்களுடைய ஆர்வத்தை காட்டுகிறது. ஆனாலும் ஒரு ஏமாற்றத்தை தருது, நீங்க யாருமே கேட்காதது பேசாதது அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த அனைவருக்கும் இந்த கருத்தரங்கம் சார்பாகவும் எங்கள் துறை சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வு நமக்கு இன்னைக்கு 2:30. ஆமா, நன்றி சொல்லணும்ல, எங்களுடைய ஆய்வாளர் நன்றி சொல்றதுக்கு, முறையாக நன்றி சொல்வதற்கு ஜென்சி அவர்கள் வருகிறார்கள். இந்த கருத்தரங்கனுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கூட அவங்கள சொல்லணும். ஏன்னா ஆய்வாளர்களாக இருந்தாலும் நேரத்துல நடராஜன் ஐயா சொன்ன மாதிரி என்னால சரியா ஈஸியா இயங்க முடிவதற்கு காரணமே என்னுடைய தூண்களாக இருக்கும் ஆய்வாளர்கள் தான். அதுல முக்கியமான ஒரு ஆய்வாளர் ஜென்சி.
அவங்க இப்ப நன்றியுரை சொல்லுவார்கள். இணைய வழியாகவும் நேரடியாகவும் கருத்தரங்கில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வணக்கம். கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை நடத்தும் தமிழ் இலக்கியத்தில் பாலின இடம் என்னும் பொருண்மையிலான 3 நாள் தேசிய கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருத்தரங்கின் 2ஆம் நாளான இன்று 3வது அமர்வில் தமிழ் சிறுகதைகளில் பாலின அடையாளம் என்னும் தலைப்பில் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் சில தமிழ் சிறுகதை படைப்பாளர்களின் கதைகளை தேர்வு செய்து பெண் படைப்பாளர்களும் ஆண் படைப்பாளர்களும் தங்கள் படைப்புகளில் பாலின இடத்தை எவ்வாறு அடையாளப்படுத்தியுள்ளனர் என்பதை குறித்து மிக தெளிவான ஒரு உரை வழங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் பங்கேற்பாளர்களின் கேள்விகளுக்கு பதில்களை வழங்கி சிறப்பாக உரையாற்றிய டாக்டர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பாகவும் கருத்தரங்க குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த அமர்வை சிறப்பாக நடத்தி தந்த கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளரும் எனது நெறியாளருமான டாக்டர் விஜயலட்சுமி மேம் அவர்களுக்கு கருத்தரங்க குழு சார்பாகவும் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இணைய வழியாகவும் நேரடியாகவும் கருத்தரங்கில் பங்கு பெற்ற பேராசிரியர்கள், முதுமுனைவர் பட்ட ஆய்வாளர்கள், முன்முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், மாணவர்கள் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பாகவும் கருத்தரங்க குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்தோடு இந்த அமர்வு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நல்லது. இப்போது இந்த நிகழ்வு இதோட நிறைவு பெறுகிறது. மதியம் 2:30க்கு சந்திக்கலாம். வாருங்கள். மேடம் சொல்லுங்க ஐயா.